தவிர்க்கும் சுருதி புனல் சொல்லிகின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆபலிப்பேரியதோர் ஒரு காலம் பழித்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே ஜெயத்யாசதசந்திராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவாம் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரः சீதாசமேதமகிலஸ்ய சராச்சரஸ்ய காதாய விஸ்வதபதம் வம்சாஸ்மரஸ்ய கூடம் த்ரயேஷு கருணாரசபூரசாந்திரம் பாடம் பயேண கிராந்தகராமச்சந்திரம். நமஸ்வரசே. பகுலாரண்ய க்ஷேத்திரத்தில் வருடா வருஷம் ஸ்ரீராம உற்சவமானது அமோகமாக நடைபெறும். இந்த வருஷத்துக்கும் கோலாகலத்துக்கு குறைவில்லாமல் நடந்துருக்கு. ஒவ்வொரு வருஷ உபன்யாசமும் அமோகம். இந்த ரீதியில் நேற்றைய தினம் வரைக்கும் சுந்தரகாண்டம் முடிவாக உபன்யாசம் முடிவுற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு யுத்தகாண்டம் உபன்யாசம். அதில் முக்கியமாக இன்றைய தலைப்பானது விபீஷண சரணாகதி. அதாவது ராமாயணம் அவதாரம் பண்ணவே சரணாகதி மன்னர்கள்தான் ராமனுடைய அவதாரம். எப்படின்னா பாலகாண்டத்தில் ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சரணாகதி இந்த ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க நம்மளால் சேவிக்க முடியுது. அதனால் ராட்சசாருடைய இம்சை தாங்க முடியாத தேவர்கள் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணால் அது பாலகாண்டத்துடைய சரணாகதி. அந்த சரணாகதினால் மேற்கொண்டு ராமாவதாரமாகி அயோத்தியா காண்டத்தில் ராமன் வனவாசத்துக்கு ஏறினப்புறம் லக்ஷ்மணன் சீதை ராமன் இருவரிடத்திலும் சரணாகதி பண்ணுறான். சப்ராது சரணோ காரணம், நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்க வேண்டும், அதுக்காக சரணாகதி பண்ணுறேன்னு லக்ஷ்மணன் அந்த சரணாகதி பண்ணான். ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் எம்பெருமானத்தில் சரணாகதி பண்ணுறார். அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் லக்ஷ்மணத்தில் சரணாகதி பண்ணுறான். எப்படின்னா 6 மாதம் மழைக்காலம் ஆனப்புறம் சீதையை தேடுறேன்னு சொன்ன வாக்கம் மறந்துட்டதுனால லக்ஷ்மணன் நச்சசங்குஜித புனிதா ஏனவாலி ஹதோகதா என்று லக்ஷ்மணன் சீற்றத்தை தணிப்பதற்காக சுக்ரீவ சரணாகதி அங்கே நடந்தது. சுந்தரகாண்டத்தில் திரிஜட்ட அரக்கியர்கள்லாம் சீத்தையின் இடத்துல சரணாகதி பண்ணுறான். அப்போது சீத்தை வந்து ஹனுமான் இடத்துலேருந்து அவளெல்லாம் காப்பாற்றுறான். அங்கே அடுத்ததாக யுத்த காண்டத்தில் ஆரம்பத்திலேயே விபீஷண சரணாகதியாக நிறைவேறுகிறது. இந்த விபீஷண சரணாகதியை சுவாமி தேசிகன் அத்தியுதமாக வியாக்கியானம் பண்ணிருக்க அபயப்பிரதான சாரணம் மூலமாக. அதாவது சரணாகதி பண்ணவனை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்ற பெருமானுடைய அந்த விரதம் சகதேவ பிரபன்னாய ததாஸ்மி தயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதம் பிரதமம என்ற எம்பெருமானுடைய சரம ஸ்லோகமானது இந்த விபீஷண சரணாகதி பிரகரணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இங்கே ராமன் அனுஷ்டிக்கிற சரணாகதி தர்மத்துக்கு எப்படிப்பட்டதான வியாக்கியானத்தை இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிற அபயப்பிரதான சாதனம் மூலமாக. ஏன்னா சர்வேஸ்வரன் சொன்னது சர்வேஸ்வரனால தான் திருப்பி அதை நம்மளால் நமக்கோசரம் அது எளிமையாக அந்த இடத்த கொடுக்க முடியும். அது சுவாமி தேசிகன் சர்வேஸ்வர அவதாரம். அதனால் அவர் வந்து இந்த அபயப்பிரதான சாதத்தை அத்தியுதமாக நமக்கு புரிதமாகி மணிப்பிரவாள நிலையில் அழகாக இங்கே வந்து சாதிக்கிறார். இப்படியாக சரணாகதி வேதமான ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு இந்த சரணாகதிக்குள்ளே சரணாகதி வேதமான இந்த ராமாயணத்துக்கு விபீஷண சரணாகதி உபனிஷத் பாகமாக அமைகிறது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படி வேதங்களுக்கு அதனுடைய உபனிஷத் பாகம் சிரோபூஷணமாக இருக்கிறதோ அந்த மாதிரி பாலகாண்டத்திலே நடக்கிற மொத்த சரணாகதிக்கும் தலையாக இருக்கிறது இந்த விபீஷண
இதில் எம்பெருமான் பல விற்த்தாந்தங்களை எடுத்து காட்டி சரணாகதனை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று தெளிவாக எல்லோருக்கும் உரைக்கிறேன். இப்போது நேற்றைய தினம் கண்டேன் சீதை என்று ஹனுமான் வந்து ராமனிடத்தில் கூறின பிறகு ராமன் பரிவாரங்கள் சூழ சேதுக்கரைக்கு எழுந்துள்ளார். அங்கே ஆலோசனைலாம் நடக்கிறது. மேற்கொண்டு எப்படி கடலை தாண்டி எப்படி போய் சீதையை மீட்டு கொண்டு வரணும், ராம சமாதானம் பண்ணணும் அப்படின்ற மந்திரா ஆலோசனை வந்து நடக்கிறது. இதே சமயத்தில் லங்கையில் இந்த அனுமான் பண்ண அட்டகாசத்தினால ஆடி போயிருக்குது லங்கை. மேலும் தீக்கரையாக வேறு ஆகிடுது. இதெல்லாம் சரி பண்ணி அங்கேயும் ஒரு அரசாங்கம் நடக்கிறது. விபீஷணன் வந்து தூதனா வந்த ஹனுமானை தாக்கக்கூடாது என்று தர்மத்தை உபதேசம் பண்ணி ராமனிடத்தில் வந்து ஹனுமானை பத்திரமாக அனுப்பி வச்சேன். தர்மத்தை எடுத்து சொன்னேன் விபீஷணன். இப்போ இந்த சபையில் விபீஷணன் வந்து இந்த மாதிரி ஹனுமான் தூதனே இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்தால் அவனுடைய தலைவனான ராமன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி என்று புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்று தெளிவாக ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறார் விபீஷணன். ராவணன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா மேற்கொண்டு இந்த லங்கா ராஜ்யமானது இங்கே வாழ ராட்சசர்களுக்கும் சுபமானது ஏற்பட வேண்டும் என்றால் சீதையை ராமனிடம் ஒப்படைப்பதே சிறந்தது என்று தெளிவாக விபீஷணன் ராவணத்திலே அந்த சபையில் கூறுகின்றான். சிதத்யமோகான் விஷிகான் அதாயதே பிராதர ததீயதாம் தாசரதாய மேதினீம் என்று உன்னுடைய மோகத்தையும் லோகத்தையும் இந்த பேராசையை விட்டுட்டு ராவனிடத்திலே சீதையை ஒப்படைச்சிட வேண்டும் என்று தம்ஷ்டாயுதாவைவ நகாயுதாஷ்ச திவ்யதாம் தாசரதாய மேதினீம் என்று மேற்கொண்டு அவனுக்கு இதோபதேசம் பண்ணி சீதையை ராமனிடத்தில் ஒப்புவிக்கவே ஆக வேண்டும் என்று தெளிவாக விபீஷணன் உபதேசம் பண்ணிக்கிறான். அதாவது வெறுமை சீதையை கூட கொடுத்தா போடாது. தனானி ரத்னானி விபீஷணானி வாசாம்சி திவ்யானி மனுஷ்யசித்ராணி சீதாம் ச ராமாய நிவேத்ய தேவீம் வசேம ராஜன்னிஹ வீத்தசோகாஹ. வெறுமை கொடுக்கூடாது. தனங்கள் ரத்தனங்கள் இன்னும் நிறைய திவ்யமான வஸ்துக்களையும் கொடுத்து ராமன்கிட்ட சீதையை சமர்ப்பிச்சுட்டா நம்ம எந்த சோகமும் இல்லாமல் இந்த லங்கா ராஜ்யத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு விபீஷணன் உபதேசம் பண்ணுறான் ராவணன். ராவணன் சுபாவமான ராட்சசன். இந்த சீதை விஷயத்தில் யார் சொல்லணும் கேட்கறதாவும் இல்லை. அதனால் விபீஷணனை இந்த இடத்துல இன்னும் அவமானப்படுத்தலாம் ராவணன். அன்யஸ்வேவம் இதம் ப்ரூயாத் வாக்கியமேதம் நிஷாதர தஸ்மின் பூத்தேன வர்ண பவேத் மாம் புதிக்குலமாம்சனம். இந்த மாதிரி அவனை அவமானப்படுத்தி நீ வந்து இந்த ராட்சச குலத்துக்கு அழிக்க வந்த கோடாரிக்காக நீ. அதனால் இன்னும் ஒரு மூர்த்த காலம் இங்கே இருந்தன்னா உன் உயிரே போயிடும் என்று ராவணன் விபீஷணனை பார்த்து சொல்கிறான். ரொம்ப சோகமான விபீஷணன் லங்கையை விட்டு வெளியேற. ஏன்னா தர்மாத்மா விபீஷணன். ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் 3 பேர் தபஸ் பண்ணும்போதே ஒருத்தர் ராவணன் மனுஷனை தவிர வேறு யாராலையும் என்னை கொல்லக்கூடாதுன்னு வரவாங்கிறான். கும்பகர்ணன் ஒரு இதனால் தூக்கத்தை வரமாக பெற்றுடுறான். விபீஷணன் வந்து பிரம்மா கிட்ட நான் எப்பொழுதுமே தர்ம வழி தப்பாமல் நடக்கணும் அப்படின்னு தான் வரத்தையே வாங்கிடணும். அப்படின்றதுனால விபீஷணன் தர்மாத்மாவனால் உடனே அங்கிருந்து விபீஷணன் வெளியே வந்துடுறான். யுக்துக்தம் புருஷம் வாக்கியம் ராகவம் ராவணானுஜா ஆதகாம் முகூர்த்தேன எத்தராமஸ்ஸ லக்ஷ்மணா அப்படின்னு. ஏன்னா சேதுக்கரையில் பெருமாள் காத்துட்ருக்கார். எதுக்கோசம் காத்துட்ருக்காருன்னா
எப்போ விபீஷணன் வருவான் சரணாகதி அபயப்பிரதானம் கொடுக்கலான்னு தான் பெருமாள் காத்துட்டுருக்கேன். அங்கே பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணுறதுக்கு வந்தேரோ இல்லையோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர சரணாகதம் பண்ணுறவால ரட்சிக்கிறதுக்கோசரம் தான் வந்தேன். சிலாதே ஸ்ரீத்வாது விபரீத சத்வத்புதமிதம் என்ன அங்கே அகல்யங்கி சாப விமோசனம் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சரணாகதம் பண்ணுவாங்க ஏற்றுக்கோசம் தான் இந்த ராமாவதாரமே நிகழ்கிறது. வேறு எதுக்கோசமும் இல்லை. ராவண சம்ஹாரம்னா அப்புறம் பரதன் கூட அயோத்தியா காண்டத்தில் சரணாகதி பண்ணுறாரு. அந்த சரணாகதி அப்போ பலிக்கலை. ஏன்னா முன்னாடி பண்ண தேவர்கள் சரணாகதி கோசம் தான் ராமாவதாரம் நடக்கிறது. இப்போ பரதன் வந்து நான் அயோத்தியாவுக்கு திரும்ப எழுதணும் அப்படின்னு பிரார்த்திச்சு பெருமாள் திரும்ப எழுந்துட்டேன்னா அப்போ முன்னாடி பண்ண தேவர்கள் சரணாகதிக்கு என்ன பயன் அப்படின்றதுனால அப்போ அவனுடைய சரணாகதியானது பின்னாடி ராவண சம்ஹாரம் முடிஞ்சு அவன் பிரார்த்தித்த சரணாகதியானது நிறைவேறது. இப்போ இங்கே விபீஷண சரணாகதிக்கோசரம் எம்பெருமான் பிரத்யட்சிச்சுட்டு இங்கே கடற்கரையாக அங்கே அந்த கூடாரம் அமைச்சு அங்கே 7 பேர் எல்லோரும் மந்திரிகள்லாம் இருக்கா. சுக்ரீவ மகாராஜா, நலன், நீலன், ஜாம்பவான், ஹனுமான், இன்னும் வானர சரணம் மொத்தம் அங்கே இருக்குது. அதனால் விபீஷணனானவன் ஒரு முகூர்த்த காலத்தில் அங்கேருந்து லங்கையிலேருந்து இந்த சேத்துக்கரையில் ராமன் இருக்க இடத்துல வந்துடுறான். அங்கே வந்து அங்கே இருக்கவா கூட்டத்தை அது எல்லாரையும் பார்த்து அங்கே இறங்கினா வானர சேரனை மேலே அங்கே பர்ணசாலை கீழே ராமன் எழுந்திருக்க லக்ஷ்மணன் எல்லாம் இருக்கா. அங்கே வந்து ரொம்ப சோகமாகவும் பெருமாள்கிட்ட வந்துட்டோன்ற அந்த நம்பிக்கை விஸ்வாசத்தோடையும் விபீஷணனானவன் அங்கே வந்து எம்பெருமான் கிட்ட அழகாக சரணாகதி பண்ணுறான். சோகம் பரிஷிதஸ்தேன தாசபத்யாவமானிதா தத்வா புத்திரான் சதாராம்ச்ச ராகவம் சரணம் கதः அப்படின்னு அந்த வானர சேனையை முன்னிட்டு எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுறான் விபீஷணன். இங்கே வானர சேனை எல்லாமே புருஷகாரமாக, அதாவது ஆச்சாரியன் மூலமாக தான் நம்ம வந்து சரணாகதி பண்ணணும். இங்கே இந்த வானர சேனையை ஆச்சாரியன் மூலமாக அந்த ஸ்தானத்தில் வச்சுட்டு இங்கிருந்து விபீஷணன் சரணாகதி பண்ணணும். தத்வா புத்திராம்சதாராம்ச ராகம் சரணம் கதः மனைவிமார், புத்திரர்கள், தனங்கள், ரத்னங்கள், தன்னுடைய வீடு, இருப்பிடம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ராகவனை சரணாகதி பண்ணுறதுக்கோசரம் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு உறக்க அந்த அந்த சபையில் அழகாக விபீஷணன் சரணாகதி பண்ணுறான். பரித்யக்த்வா மயாலங்கான் மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. பரித்யக்த்வா மயாலங்கான், நான் லங்கையை விட்டுட்டேன், மித்ரர்களை விட்டுட்டேன், தனத்தை விட்டுட்டேன். எனக்கு எல்லாமே பவத்கதமே, நீ இருக்கிற இடம்தான் எனக்கு வாழறதுக்கான சுகமான இடம். ராமன் இருக்கிற இடம்தான் எனக்கு, நான் என்னோட இருப்பிடம் ராமன் இருப்பிடம்தான். அப்போது தான் நான் வந்து பயம் இல்லாமையும் சுகத்தோடையும் அப்போ தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து அழகாக விபீஷண சரணாகதி நடக்கிறது. கடைசியாக சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதேதவான் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யனான அந்த ராவனிடத்தில், மகாத்மாவான ராமனிடத்தில் நிவேதேதமான் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், என்னை கொண்டு ராமனிடத்தில் சமர்ப்பியுங்கோள். நான் வந்திருக்கேன், விபீஷணனான நான் வந்திருக்கேன், எம்பெருமான் சர்வலோக சரண்யனான ராகவனிடத்தில் நான் சரணாகதி பண்ணுறேன். என்னை இந்த வானரர்களை பார்த்து எம்பெருமான் காதுன்னு இதில் விழுது. அங்கே ராமனும் இதை கேட்குறேன். ஆனால் இவாளை முன்னிட்டு கொண்டு விபீஷணன் சரணாகதி பண்ணுறோம். நிவேதயதமாம் க்ஷிப்ரம், உடனே என்னை கொண்டு போய் பெருமாளிடத்தில் சமர்ப்பியுங்கோள் அப்படின்றதுனால இவாளை முன்னிட்டு கொண்டு விபீஷண சரணாகதி அங்கே நிறைவேறுது. இப்போ அபயப்பிரதான சாலம் மூலமாக
நம்ம இதில் எங்கே சரணாகதி வெளிப்படுறது? சரணாகதினா அங்கு 5 அங்கங்கள் வேணும். ஆணுக்குள்ள சங்கல்பம், பிராதிகுல்ய வர்ஜனம், கார்பண்யம், மகாவிஸ்வாசம், கோப்தத்துவம். இங்கே ஆணுக்குள்ள சங்கல்பம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணுற போனோம்னா அவளுக்கு அனுகூலமாக நடந்துடும். பிராதிகுல்ய வர்ஜனம் அவளுக்கு தீங்கு எதுவும் செய்யக்கூடாது, அது பிராத்திகுல்யம். அவளுக்கு தீங்கு நடக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் அதை விட்டுடணும், அது பிராத்திகுல்ய வர்ஜனம். 2வது கார்பண்யம், அதாவது ஒருத்தரை கொண்டு போய் நம்ம ஒரு பொருளை காப்பாற்றுறதுக்கோசம் ஒருத்தர்கிட்ட போனோம்னா நம்மக்கிட்ட காப்பாற்றுறதுக்கான எந்த வழியும் இருக்கக்கூடாது. கை முதல் இன்மை, அதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இல்லை, அதுதான் கார்பண்யம். கை முதல் இன்மை, எதுவுமே எங்கிட்ட இல்லை, என்னை காப்பாற்றிக்கிறதுக்கான எந்த வழியும் எங்கிட்ட இல்லை அப்படின்றது தான் இங்கே கார்பண்யமாக சொல்லப்படுகிறது. இது மகாவிஸ்வாசம். ஒருத்தர்கிட்ட சரணாகதி பண்ணமோ இல்லை ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொண்டு கொடுக்குறோம்னா அவள்கிட்ட விஸ்வாசம் வேணும். மற்ற நாள் கட்டாலும் இதுதான் முக்கியம். விஸ்வாசம் இல்லைன்னா மீதி 4 அங்கங்கள் எதுவுமே பயன்படாது சரணாகதி. அடுத்ததாக கோப்திருத்தவரம், அதாவது யாரை நம்ம சரணாகதினா வரிக்கணுமோ, யாருக்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்க போகணுமோ அவள் தான் ராமன் அப்படின்னா அவனை நம்ம வரிக்கணும். நீ தான் எனக்கு ரட்சகனாக இருக்க வேண்டும் அப்படின்றது வரிக்கிறது தான் கோப்திருத்தவரம். இங்கே விபீஷண சரணாகதியில் எங்கே இந்த 5 அங்கங்கள்லாம் வருது? அது எப்படி? இது சரணாகதி ஆத்ம நிக்ஷேபம், நம்ம ஆத்மாவை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறது. ஒரு பொருளை வச்சே இது நம்ம லோக திருஷ்டாந்தமாகவே அதை சொல்லலாம். ஒரு பொருளில் ஒரு இடத்துல நம்மளால் பாதுகாக்க முடியாத ஒரு பொருள், அது இந்த 5 இருந்தால் தான் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறது ஆத்ம நிக்ஷேபம். இங்கே ஆத்ம நிக்ஷேபம் ஸ்வரக்ஷ, என்னை காப்பாற்றுறதுக்கான பர சமர்ப்பணம். இங்கே சரணாகதி லோக திருஷ்டாந்தமாக நம்ம சொன்னோம்னா ஒரு பொருளை நம்ம காப்பாற்ற முடியும்னா எப்படி? அவளுக்கு அனுகூலமாக இருந்து அவளுக்கு பிடிக்காத செய்யாமல் அதை காப்பாற்ற முடியாமல் அவளுக்கு விசுவாசமாக இருந்து நீ தான் இதை ரட்சகணம் பண்ணணும் அப்படின்ற அவளை வரித்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சரணாகதி. இங்கே இந்த இடத்துல எங்கே சரணாகதி தெம்படுறது? விபீஷண சரணாகதியில் எங்கெங்கே இந்த அங்கங்கள் வெளிப்படுறது? எப்படி இது சரணாகதி ஆகும்? விவாது அங்கேன்னு லங்கேன்னு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நம்ம பண்ணுற பரசமர்ப்பணமாகும் அப்படின்னு இங்கே கேள்விகள்லாம் வருது. அதற்கெல்லாம் சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்தில் பிரமாதமாக அதை சமாதானம் சொல்கிறேன். இங்கே ஆணுகூல்ய சங்கல்பம் அப்படின்றதெல்லாம் எங்கே வெளிப்படுறது? முன்னாடியே ஆணுகூல்ய சங்கல்பமானது பதியதான் தாசரதாய மைதிலி யுத்தத்தை சொல்லி எல்லாமே கொடுத்து ராமன் கிட்ட சீதையை ஒப்படைச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஆணுகூல்ய சங்கல்பமான வெளிப்பாடாகிடுது. பிராத்துகுல்ய வர்ஜனம், ராமனுக்கு ஹிதமானது சீதையை ஒப்படைக்கிறது, அது ஆயிடுத்து. பிராத்திகுல்ய வர்ஜனம் என்னென்னா தெக்தா புத்திராம்சதாராம்ச தெக்தா மித்ராணிச்ச தனானிச்ச, எனக்கு எதுவுமே ராவணனை சம்பந்தப்பட்ட எதுவுமே வேண்டாம், லங்கையே வேண்டாம் அப்படின்னு அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த இடத்துல பிராத்திகுல்ய வர்ஜனமானது வெளிப்படுது. கார்பண்யம் இங்கே வந்தாலே அதுதான். ஏன்னா வேறு இடம் போக்கடமே இல்லை. ராகவ சரணங்கதா, ராவணே நான் சரணாகதி பண்ணுறேன்னு இங்கே வேறு விறகு இல்லாத இந்த கடலை தாண்டி இங்கே வரும்போதே அவனுக்கு போக்கடம் இல்லாததான் வந்திருக்கான்றதுனாலேயே அவன் அந்த கார்பண்யமானது அந்த அங்கம் வெளிப்பாடாடுது. மகாவிஸ்வாசம் சர்வலோக சரண்யாய அப்படின்னு சொல்லும்போதே அவனுக்கு அந்த மகாவிஸ்வாசம் வந்துடுது. எப்படின்னா சர்வலோக சரண்யன் ராமன் அப்படின்னு சொல்லும்போது ராகவாய மகாத்மன், அவன்தான் மகாத்மா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ விஸ்வாசம் இல்லாத இந்த வெளிப்பாடு, இந்த விஸ்வாசம் இல்லாத அந்த மகாவிஸ்வாசம் வெளிப்படாது. அந்த ஸ்லோகம் அந்த வார்த்தையே வராது. சர்வலோக சரண்யன் அப்படின்ட்டாலே அந்த விஸ்வாசம் இல்லாத அந்த வார்த்தை வராது. அதனால் மகாவிஸ்வாசம் அந்த இடத்துல நன்னாவே புலப்படுறது. அதே மாதிரி கோப்துப்த வரணும். ராகவ சரணங்கதா அப்படின்னு சொன்ன உடனேவே அவன் ராமனை தான் எனக்கு நீ ரட்சனாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சாச்சு. சரி, அங்கங்கள்லாம் இருக்குது, எப்படி இந்த பரசமர்ப்பணம் நடந்தது அப்படின்னா நிவேதயதமாம் க்ஷிப்ரம்
என்னை ராகவனிடத்தில் கொண்டு போய் சமர்ப்பியுங்கோள். நிவேதயத்தை அப்படின்னாலே ஆத்மாவை கொண்டு எம்பெருமானத்தில் சமர்ப்பிக்கிறது தான் நிவேதயத்தை அப்படின்றது. இந்த இடத்துல நிவேதயத்தை அப்படின்னா அறிவியுங்கோன்ற அர்த்தமே இங்கே வராது. அதை கட்டாலும் பிரபலமாக சமர்ப்பியுங்கோள், ராகவனிடத்தில் என்னை சமர்ப்பியுங்கோள் அப்படின்ற போதே இந்த ஆத்ம நிக்ஷேபம் இங்கே அழகாக வெளிப்பாடாது. அதனால் இங்கே அங்க பஞ்சக சம்பன்னம் குறைவுபடுறது அப்படின்ற இதுக்கு இங்கே சமாதானமாக சுவாமி தேசிகன் இதை அழகாக சாதிக்கிறார். மேற்கொண்டு இது சரணாகதி பண்ணியாச்சு, ஏற்றுக்கலாமா வேண்டாமா? இவன் ராவனிடத்துலேருந்து வந்திருக்கான், இவனை ஏற்றுண்டா நம்மளுக்கான இது விபரீதமாக போயிடும். அது எப்படி ஒரு எதிரியோட, அதுவும் 10 மாதமாக சீதையை அபகரித்து வச்சுருக்கான், அவன் இடத்துலேருந்து ஒரு 4 ராட்சசர்களோடு கூட வந்திருக்கான், இவனை எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு அங்கே பெரிய விவாதமே நடக்கிறது. நலன், நீலன், அங்கதன், சுக்ரீவன் யாருமே இந்த விபீஷணனை ஏற்றுக்கணும் அப்படின்றத நல்லா ஆட்சேபம் பண்ணுறான். எல்லாமே ராமன் மேலே இருக்க பொங்கும் பரிவாக தான், ஒரு பக்தியினால தான் எல்லாமே ஆட்சேபம் பண்ணுறான். பண்ணி ஏற்றுக்கக்கூடாது, அவனை விபீஷணனை காரணம் கொண்டு ஏற்றுக்கூடாது, ஆனால் ஒன்றுவே கொண்டுடணும் அப்படின்னே சொல்கிறான். ஏன்னா இவனால் ராமனுக்கு ஏதாவது தீங்கு நடந்துட போகுது அப்படின்றதுனால நன்னாவே அதை எல்லாருமே ஒவ்வொருத்தராக அது எதிர்த்துட்டே வரான். அப்போ அனுமான் சொல்கிறேன், அதராம பிரசன்னாத்மா, அதாவது எல்லாரும் இங்கே அமைதியாக இருக்கணும். ஏன்னா எப்படி சுக்ரீவன் ராமன் சரணாகதி பண்ணி வாலிக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி என்னை ஒரு ராஜ்யத்தை திருப்பி கொடுத்த மாதிரி, இவனும் அந்த மாதிரி அவன் அண்ணாக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி, ராவன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி எனக்கும் லங்கா ராஜ்யத்தை கொடுக்கணும்னு தான் வந்திருக்கான். அதனால் நம்ம இவர் பேரில் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்படி சுக்ரீவர் வந்தாரோ அதே மாதிரி தான் விபீஷணன் வந்திருக்கு, அனாவசியமாக இங்கே எல்லாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஹனுமார் மட்டும்தான் இதை ஏற்றுக்கலான்ற விஷயத்தையே அங்கே சொல்கிறேன். மீதி யாருமே ஒத்துக்கவே இல்லை. எப்படி கேட்டாலும் அவனால் தீங்கு வந்துடும், ராமனுக்கு தீங்கு வந்துடும், மாணவ சனிக்கு தீங்கு வந்துடும், இங்கேருந்து அங்கே போய் சொல்லிவிடுவான், மாற்றி மாற்றி இதே அவள் சொல்லியிருந்தாலே தவிர யாருமே அங்கே ஏற்றுக்கிற மனோபாவமே வரலை யாருக்குமே. அப்பச்சே தான் சுக்ரீவன் இதை சொல்கிறேன், ஹனுமான் சொல்கிறேன், இந்த மாதிரி சுக்ரீவன் எப்படி சரணாகதி பண்ணணும் அந்த மாதிரி தான் விபீஷணம் வந்திருக்கான் அப்படின்னு உடனே ராம பிரசன்னாத்மா சுத்வா வாயுசுதஸ்ய பிரத்யபாஷதுர்தர்ஷா சுதமானாத்மனி ஸ்திதம். இப்போ தான் ராமனுக்கு சந்தோஷமே வருது. ஏன்னா ராமன் சரணாகதி பண்ணுறதுக்கோசம் தான் எழுந்திருக்கேன், அவதாரமே அதுக்கோசம் தான். இதனடா இது இந்த சரணாகதி பண்ணனை ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ ஆட்சேபம் வருது அப்படின்னு அவர் யோசிச்சுருக்கும் போது அனுமார் மாத்திரம்தான் இல்லை, இவனை பண்ணிக்கலாம், சரணாகத்தானா ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் அவர் சொன்னது என்னென்னா, விபீஷணன் வந்தது ராம கைங்கரியத்துக்கு மாத்திரம்தான். என்ன புரிஞ்சுக்க வேண்டியது, சுக்ரீவன் மாதிரி எனக்கு ராஜ்யம் வேணும், எங்கள் அண்ணா கிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு வரலை. வந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கான். விட்டு வந்தவனுக்கு எதுக்கு திருப்பி லங்கா ராஜ்யம்? அவன் அந்த எண்ணத்தோடையே வரலை. இது இங்கே கேள்வியாக கேட்கப்படுது. சரணாகதி தானே பண்ணால் இங்கே எப்படி அவன் லங்கா ராஜ்யமே கிடச்சிது அப்படின்னு? அவன் வந்தது ராமகைங்கரியத்துக்கு தான், பண்ணது என்னை காப்பாற்றணும், என் ஆத்மா ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு வந்தது தான். இதில் எப்படி அனுமான் சொன்னது எப்படி ஒட்டும் அப்படின்னு இங்கே கேள்வி. அப்படி கிடையாது. இதில் அனுமாருக்கும் ராமனும் இதே தான் சொல்கிறேன். அப்போ அனுமான் சொன்னதை ராமன் ஆமோதிக்கிறேன், அதுக்கோசம் தான் வந்திருப்பேர். அனுமான் சொன்னது சரி, நீங்கள்லாம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இங்கே இவா 2 பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இவாளை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் அப்படி சொல்லிருக்கா. ஆனால் அவள் 2 பேருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ராமனுக்கு முதலே கிடையாது. வந்திருக்கு லங்கா ராஜ்யத்தை வாங்கிக்கிறதுக்கோசரம் விபீஷணன் வரலை. அவன் வந்தது சரணாகதி பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கானே தவிர எனக்கு ராஜ்யம் வேணும்னு வரல. இது அவளுக்கு தெரியும். வந்தது ராஜ்யத்துக்காக இல்லை, அவளுக்கும் தெரியும். ஆனால் சுக்ரீவனை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் இந்த வார்த்தையை அவள் 2 பேர் சொல்லுறான். நீ எப்படி வந்தியோ அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு அதான், உனக்கு அண்ணாவால் தொல்லை, அவனுக்கு அண்ணாவால் தொல்லை,
உனக்கு ராஜ்யம் வேணும், அவனுக்கு ராஜ்யம் வேணும், அதுக்கோசம் வந்திருக்கான். இப்படி சொல்லி அவளை சமாதானப்படுத்தலாம்னு 2 பேர் சொன்னானே தவிர ராவனுக்கு விபீஷணன் ராஜ்யத்துக்கோசம் வந்தான்ற அபிப்பிராயமே கிடையாது. சரி, எப்படி ராஜ்யம் கிடச்சிது அப்படின்னா சரணாகதி பண்ணிட்டான். பெருமாள் அபார காருண்யம் உடையவன். எந்த சரணாகதி பண்ணிட்டான்னா அவன் தப்பு வேறு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அவனுக்கு அதிகமாக தான் பலனை தருவானே தவிர குறைச்சி எதுவுமே தரும். அதுவும் சரணாகதம் பண்ணவனுக்கு பொங்கும் பரிவார கருணையால் நிறைய தரான். அதனால் லங்கா ராஜ்யம் சரணாகதி பண்ண விசேஷத்தினால கிடச்சிது. அதுவும் விபீஷணன் அதை கைங்கரியமாக தான் செஞ்சான். ராட்சசர்களை திருத்தறதுக்கோசம்தான் இந்த லங்கா ராஜ்யத்தை வாங்கிட்டதும் சரி, இங்கேருந்தே முடிச்சு விட்டுட்டார். யுத்தம் கிளம்புறதுக்கு முன்னாடியே லங்கா ராஜ்யம் விபீஷண லங்கேஸ்வரியன்னு ராஜ்யத்தை இங்கேருந்தே முடிச்சுட்டு கடல் தாண்டி யுத்தமே பண்ணல, நீ தான் அரசன்னே பெருமாள் கொடுத்துட்டார். ஏன்னா அது அவரோட ஆக்கியம். அவரோட ஆக்கிய பரிபாலனம் பண்ணுறது கைங்கரியம். பெருமாள் சொன்ன காரியத்தை பண்ணுறது கைங்கரியம். இதில் அவன் ராஜ்யத்துக்கோசம் வந்தான்னு சொல்லி ஏற்றதாக இந்த கேள்வி அவன் ராமலிங்கத்துக்கோசம் வந்திருக்கான், ராஜ்யத்துக்கோசம் வரல. சரணாகதி பண்ண விசேஷத்தினால அவனுக்கு லங்கா ராஜ்யம் கிடச்சிது. இந்த விஷயம் எதுக்கு சொன்னான்னா இங்கே வானவர்களை சமாதானப்படுத்துறதுக்கோசரம் இந்த விஷயத்தை அங்கே சொன்னான். இங்கே யாருமே அதை ஏற்றுக்கிறதா இல்லை, ரொம்ப பெரிய விவாதமாக தான் போகிறது இல்லை. அதில் ராமன் சொல்கிறேன், எல்லாரும் புகழரா, நீ அப்பேற்பட்டவன் சர்வலோக சரண்யன் மகாத்மா, எங்களுக்கெல்லாம் நல்வழி காட்டினவர், நீ இவளை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு வானவர்கள் பிரார்த்திக்கிறான். அப்போ ராமன் சொல்கிறேன், என்னுடைய விரத்தம் என்னன்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சரணாகதி பண்ணவனை எக்காலத்து கொண்டும் நான் கைவிட மாட்டேன், இவன் சரணாகதி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த ராமாயணத்தில் அந்த வர பிரகடனத்தில் ராமன் தன்னுடைய விரத்தம் என்ன, சரணாகதி பண்ணவனை எப்படி நான் கை கொள்வேன், அவனை எப்படி நான் ஆட்கொள்வேன் அப்படின்றத இங்கே தெளிவாக மாணவர்கள்லாம் ராமன் சாதிக்கிறேன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேததகர்ஹிதம். இதுதான் முக்கியமான சமயம். ஏன்னா இதை சுவாமி தேசகன் ரொம்ப விழிவாக அழகாக அபயப்பிரதானத்தை சாதிக்கிறார். மித்ரபாவேன சம்பிராப்தம், எனக்கு நண்பன்ற பேருவில் நண்பனாக இல்லாத நண்பன் பொய் சொல்லின்னு வந்தால் கூட மித்திர பாவேன, மித்திர பாவத்தினால, உண்மையாக இல்லை, மித்திர பாவத்தினால வந்தாலும் சம்பிராப்தம் என்னை அடைஞ்சாலும் நத்தியஜேயம் கதஞ்சன, அவனை அப்படி கூட நான் விடமாட்டேன், பொய் சொல்லின்னு வந்தால் கூட நான் விடமாட்டேன். அதான் என்னோட விரதம். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், தோஷமே இருக்கட்டுமே அவன்கிட்ட, அதனால் என்ன இப்போ, அதனால் தோஷம் யார்கிட்ட இல்லை, சரணாகதன் பண்ணிட்ட தோஷம் இருந்தாலும் சரி, அவன் மித்திர பாவனையாக வந்தாலும் சரி, அப்படியும் நான் விடமாட்டேன். தோஷம் இருந்தாலும் சரி, நத்தியஜேயம் கதஞ்சன, எப்படியும் நான் விடமாட்டேன். இது அழகாக சுவாமி தேசிகன் சாப்பிடுற சம்பிராப்தம். இப்போது விபீஷணன் எதிர்கையில் நின்றுட்டு சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொன்னாலே நான் அவனுக்கு அபய பிரதானம் கொடுத்துக்கு சித்தமாக இருக்கேன். அவன் அந்த கரையிலேருந்து இந்த கரையில் நின்றுட்டு என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டான். நான் அவனை எப்படி நான் விடுறது? அதாவது ஒரு நொண்டிக்கு இருந்த இடத்துல கங்கை வந்தா மாதிரி நான் இருக்கிற இடத்த தேடி சரணாகதி பண்ண வந்திருக்கான். அவனை எப்படி நான் விட முடியும்? மித்திரபாவேன சம்பிராப்தம், இப்படி அவன் ஆனால் அவன் மித்திர பாவனையாகவும் வரலையே, தெளிவாக அவன் சரணாகதி பண்ணிட்டானே. நத்தியஜேயம் கதஞ்சன, எப்படியா இருந்தாலும் அவனை நான் விடமாட்டேன். அவங்ககிட்ட தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், எப்படி வேணால் அவங்ககிட்ட தோஷம் இருக்கணும். சதாம் ஏததகர்ஹிதம், இங்கே தான் மாணவர்கள் சொல்கிறா, இப்படி எதிர்கிட்டேன்னு வந்தவனை நீங்கள் சரணாகதி பண்ணவனை ஏற்றுந்தா பெரியவர்கள்லாம் அவங்க முன்னோர்கள்லாம் இதை தப்புன்னு சொல்ல மாட்டாளா? அவளுக்கு இது அவள் சொன்ன உபதேசங்களுக்கு இது தப்பாயிடுமே, அவளுக்கு இது விருப்பம் இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்கிறான் மாணவர்கள்லாம். சதாம் ஏததகர்ஹிதம், அவளுக்கு எப்பவுமே விருப்பமாகாது. நான் ரகுவம்சத்தில் வந்தவன், எனக்கு காப்பாற்றுறது தான் வேலையே, அதை விட்டுட்டு சரணாகதி பண்ணுறவனை காப்பாற்றுறது தான் என்னோடய கடமையே. அதை நான் விட்டால் தான் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் கவலையே தவிர, அதனால தான் அவளுக்கு இவன் ராமன் இப்படி பண்ணிட்டான்னு அவளுக்கு சோகமாவாளே தவிர, நான் ஏற்றுண்டா ஒரு காலம் அவள்லாம்
என்னை ஒன்றும் சொல்ல மாட்டா, அவளால் எனக்கு எதுவும் வராது, பெரியோர்கள் சொன்ன உபதேசங்களுக்கு எதுவும் விரோதமாகாது, சதாம் ஏதத கவிகிதம், அவள் வந்து நான் இப்போ இவன் சரணாகதி பண்ண விபீஷனை ஏற்றுண்டா அவள்லாம் சந்தோஷத்தான் படுவா, நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் அதை இது பண்ணக்கூடாது, அவள் ஒத்துக்க மாட்டான்ற விஷயத்தை இங்கே சொல்லக்கூடாது அப்படின்றத ராமன் இங்கே தெளிவாக சொல்கிறேன். அடுத்ததாக அவரோட சரமஸ்லோகம். ராமன் வந்து இதுதான் முக்கியமான சமயம். இந்த இடத்துல தான் அவன் சரணாகதி பண்ணவனை எக்காலம் விடமாட்டேன் அப்படின்ற அவனோட முக்கியமான இடம். சகிருதேவ பிரபன்னாய தபா ஸ்மீத யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மம. சகிருதேவ பிரபன்னாய தபா ஸ்மீத இது யாச்சதே, அதாவது நான் உன்னுடையவன், என்னை நீ ரட்சிக்க வேண்டும், நான் உன்னுடைய சொத்து என்று சகதேவ பிரபன்னாய ஒரே ஒரு தடவை அந்த பிரபத்தியை செஞ்சாலே அபயம் சர்வபூதேபியா, எப்பேற்பட்ட யாரால அந்த ஆபத்து வந்தாலும், அதாவது பூமியில் ஆகாயத்தில் பஞ்சபூதங்களால் மிருகங்களால் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் ததா சகதேவ பிரபன்னாய ததா ஸ்மீதயாவது அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம. அவனை காப்பாற்றுறது தான் என்னோட விரதம், நான் கொண்டுண்ட தீட்சை. அது சரணாகத திராணம் பண்ணுறதுக்கான தீட்சை. அதாவது ஒரு தடவை சகதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதயாச்சது, அவன் நான் உன்னை சேர்ந்தவன், நான் உன்னுடைய சொத்து, நான் உன்னை சரணமடைகிறேன் அப்படின்னு ஒரு தடவை, பல தடவை சொன்னோம்ல அவசியம் இல்லை. சகதேவ பிரபன்னாய ஒரு தடவை யார் என்ன சரணாகதி பண்ணாலும் சர்வபூதங்களாலும் எனக்கு அவனுக்கு எந்த அபயத்தை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ததாமியதத் விரதம், அது என்னோட விரதம். இந்த ராமாவதாரத்தில் நான் கொண்டு இருக்க விரதமானது என்னை யார் சரணாகதி பண்ணாலும் அவளை பஞ்சபூதங்கள் எப்பேற்பட்ட ஆபத்திலேருந்து காப்பாற்றுறது தான் என்னோடய விரதம். இதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இதை வந்து என்னோடய விரத பங்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் யாரும் இங்கே விவாதிக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக ராமன் வந்து அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார். இன்னொன்று சுவாமி தேசிகன் நீங்கள் சுத்தி விஷயத்தை அழகாக சொல்கிறேன். தஸ்மாத விவத்தியம் பிரபன்னன் ந பிரதி பிரயச்சந்தி. வத்தியன்னா கொலகாரம் வந்து பிரபன்னனா வந்து சரணாகதி பண்ணான்னா ந பிரதி பிரயச்சந்தி, அவனை விடக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்கே உபயப்பிரதான சாரத்தில் எடுத்து காட்டுறேன். அதாவது மேற்கொண்டு ராமன் சொல்கிறது, இங்கே விபீஷணன் பண்ணது பரிபூர்ண சரணாகதி, அதனால் என்னுடைய விரதம் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்திரேவன தோஷோ எத்தியவிதஸ்ய ஸ்யாத் அப்படின்றதுனால மித்திரபாவமாக வந்தாலும் சரி தோஷம் இருந்தாலும் சரி அவனை நான் எப்பேற்பட்டாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட முக்கியமான அந்த வார்த்தை சகதேவ பிரபன்னாய ததாஸ்மியதையாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் நம. இந்த ஸ்லோகத்துக்கான இந்த இடத்துக்கான அந்த வியாக்கியானமாக தான் இந்த அபயப்பிரதான சாரன்ற கிரந்தமே வந்து ரகசியம். இது அதை சுவாமி தேசிகனை தவிர வேறு யாரும் இதை அவ்வளோ அழகாக இதை நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாது. இப்படியாக அந்த இடத்துல ராமன் வந்து இவாளுக்கு சமாதானம் சொல்கிறார். இப்போல்லாம் வானர வீரர்கள்லாம் சரி அப்படின்னு அவளும் இன்னும் முழுசாக விபீஷனை ஏற்றுக்கிறதுக்கு மனம் வரலை அவளுக்கெல்லாம். இருந்தாலும் ராமன் வந்து தன்னுடைய ரத்தத்தை தெளிவாக உபதேசம் பண்ணதுனால யாராலையும் அங்கே பேச முடியல. இப்போ சுக்ரீவன் முதல்லேருந்து இந்த கொல்லணும்னு சொல்கிறதே சுக்ரீவன் தான். விபீஷணனை விட்டு வைக்கக்கூடாது, எப்படியானாலும் அவன்கிட்டருந்து நம்மளுக்கு ஆபத்து வந்துடும், நம்மளை அவன் சும்மா விடமாட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்றதுல, ஏன்னா ராமனுக்கு தீங்கு வந்துடும் அப்படின்றதுல சுக்ரீவன் ரொம்பவே அங்கே நிச்சயமாக இருக்கான். அதனால் மேற்கொண்டு இந்த சமாதானங்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியல, இந்த சமாதானம்லாம் அவனுக்கு போடலை. அதனால் ராமன் என்ன பண்ணுறார், மேற்கொண்டு அவனுக்கு அவனுக்கு அந்த நம்பிக்கை வரத்துக்கோசம் மேற்கொண்டு ராமன் வந்து புரிய வைக்கிறேன் சுக்ரீவனுக்கு. என்ன,
விபீஷணனால் எனக்கு வந்துடும், ஆபத்து வந்துடும்ன்ற நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது எனக்கு. சுதுஷ்டோவா விதுஷ்டோவா கிமேஷ ரஜனீஸ்வரா சூக்ஷ்மப்பிகிதம் கர்த்தும் மமாசக்தः கதஞ்சன விஷாச்சாம் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் ஏ ச ராட்சசாः அங்குல்யக்ரேண தாம் ஹன்யாம் அந்யமிச்சன் ஹரிகணேஸ்வர. அதாவது எப்படியா இருந்தாலும் சரி, ஆகாயம் பூமி எப்படிலாம் நம்ம சொல்கிறோமோ அதை மாதிரிலாம் எனக்கு வந்து எந்த ஆபத்தும் வரவே வராது. மமாசக்த கதஞ்சன, என்னால் முடியாதுன்னு என்ன இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. விஷாச்சான் தானவான் யக்ஷான், யாராலையுமே எனக்கு ஆபத்தே வராது. எனக்கு பிருத்திவினால் ராட்சசானால் யாராலையுமே எனக்கு ஆபத்து வராது. யார் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அவளை அங்குல்ய மாத்திர அங்குல்ய கிரேன ஒரு சுண்டு விரலால் கை விரலால் அவளை வந்து நான் வந்து முடிச்சு காட்டுவேன். அப்பேற்பட்டது இங்கே எனக்கு இங்கே அங்குல்ய கிரேனத்தான் அப்படின்றதுனால சர்வசக்தித்துவம் எம்பெருமானோட சக்தி இங்கே வெளிப்படுறது. எப்படின்னா இங்கே வந்து ராமன் வந்து மனுஷனாக பாவத்தில் இங்கே இருக்கே, ஆனால் விபீஷணனை ரட்சணம் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து மனுஷன் இல்லை ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்றது இந்த இடத்துல வெளிப்படுறேன். ஏன் பாவனையாக தான் வந்திருக்கேன், இருந்தாலும் இந்த சரணாகதனை ஏற்றுக்கிறதுக்கான இவாளெலாம் தடையாக இருக்கான்னு சொல்லி இவாள் தன்னுடைய சொரூபம் என்ன, நான் யார் அப்படின்றத இந்த இடத்துல இந்த பிரகரணத்தில் பெருமாள் வெளிப்படையாகவே சொல்கிறார். அங்குல்யக்கிறேன, ஏன்னா நிருசிம்மாவதாரம் நகத்தை கொண்டு தான் கையாலேயே முடிச்சுட்டேன் நிருசிம்மாவதாரத்தை. அதனால் அப்பேற்பட்ட நான் என்னால் இது என்ன பண்ண முடியும் அப்படின்றது. இன்னொன்று சர்வசக்தித்துவமும் காரணிகத்துவமும் சௌலபியமும் பரத்துவமும் இருந்தால் தான் ஒருத்தனை காப்பாற்றவே முடியும். சக்தி இல்லை கருணை மட்டும் இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? சக்தி இருந்து கருணை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உண்மை இல்லை, காப்பாற்றணும் தோணவே தோணாது கருணை இல்லைன்னா. பெருமாளுக்கு தான் அந்த கருணை எல்லாரோடையும் நிறையவே இருக்குது. அது மித்திரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னு சொல்லும்போதே பெருமாளோட கருணை அப்பேற்பட்ட காரணியம் வெளிப்படுறது. இதை கட்டாலும் சீத்தை தான் இன்னும் காரணம். புருஷகார பூஜையான சீத்தை அவர்கிட்ட அவர் சொல்கிறார், தேன மைத்ரி பௌஜதே எது ஜீவித்து மிச்சசி. ராமன்கிட்ட உபதேசம் பண்ணுறா சீத்தை, சுந்தரகாண்டத்தில் உபதேசம் பண்ணுறான். நீ வந்து ராவணனோட நட்பு கொண்டா போகிறோம், நீ வந்து சுகமாக இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், ஆனால் அவர் சரணாகதி போய் பண்ணு அப்படின்லாம் வந்து சீத்தை சொல்லவே இல்லை. ஏன்னா இவரால் மித்திரபாவன சம்பிராப்தம், அப்படி வந்து சரணாகதி பண்ணால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு ராமன் சொல்கிறது. சரணாகதி பண்ணவும் விட மாட்டேன். ஆனால் சீத்தை அப்படி சொல்லலை. தேன மைத்ரி பவத்துதே, நீ வந்து நட்பு கொண்டன்னு சொன்னாலே போகிறோம், ராமன்கிட்டேருந்து உனக்கு சரணாகதம் வந்துடும். அப்பேற்பட்ட சரணாகத வத்சலன் ராமன், அதனால் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டான் அப்படின்றத சீத்தை சொல்கிறான். அதனால் இங்கே வந்து பரம காரணிகத்துவம் பெருமாளுக்கு நம்ம சரணாகதி பண்ணுறோம், பக்தி யோகம் பண்ணுறோம், எவ்வளோ அர்ச்சனம் சேவனம் எல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு காரணமாக வச்சுக்கல. திராணே சுவாமித்வம் ஔச்சித்யம் ஞாசாத்திய சககாரிணா பிரதான ஹேத்து சுவாதந்திர விசிஷ்ட கருணா விபோ. ரொம்ப அழகாக சாய்க்கிற தேசிக்கிறது ரசதி சார். எல்லாம் ரட்சிக்கிறதுக்கான ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அவனுக்கு அவன் எப்படி ரட்சிக்கிறான்னா சுவாமித்வம், அவன் வந்து சுவாமியாக இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கிறான். சுவாமித்வம் சித்தியம் ஞாசாத்திய சககாரினா, ஞாசம் பண்ணுற, அதாவது நம்ம பண்ணுற பிரபத்திக்கும் பக்தி யோகத்துக்கும் சரணாகதி பண்ணுறதுக்கும் அவன் எப்படி எதனால் ரட்சணம் பண்ணுறான்னா, பிரபத்தி பண்ணதுனால. பிரபத்தி பண்ணாலும் ரட்சணம் பண்ண போகிறான். ரட்சிக்கிறதுக்கு அவன் ரட்சணம் பண்ணுறதுக்கு பிரதான ஹேத்துவே காருண்யம் தான், சுவாதந்திரியமான கருணை. அவனோட கருணைக்கு தடையே யாரும் போட முடியாது. அந்த கருணையினால தான் எம்பெருமான் எல்லாரையும் சரணாகதி ஏற்றுக்கிறதே அந்த கருணையினால தான். அதெல்லாம் சககாரி காரணம், ஞாசாத்திய சககாரி காரணம். அதாவது இரண்டாந்தரமான காரணங்களாக தான் வச்சுக்கலாம், உபகாரணங்கள். ஆனால் சரணாகதி பண்ணும்போது அதுக்குன்னு முக்கியத்துவம் வேறு. ஆனால் அவன் ஏற்றுக்கிறதுக்கான காரணம் ஒரே முதல் காரணம் கருணை. அப்புறம்தான் நம்ம பண்ண சரணாகதி என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற வார்த்தை, நம்ம ஆத்மாவை அவங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம்னு சொல்கிற விஷயம். அப்புறம்தான் மீதி எல்லாமே அந்த கருணை. அந்த கருணை மகாபாரதத்தில் எடுத்துட்டா யாருமே இல்லை. திரௌபதி விஷயத்தில்
ஏன்னா தர்மத்துக்கு ஆதாரம் கருணை தான். அங்கே அந்த சபையில் கௌரவ சபையில் யாருமே வந்து திரௌபதியை காப்பாற்றலை. எல்லோரும் பீஷ்மன் துரோணர் எல்லாமே இருந்தால் பாண்டவெல்லாம் அவெல்லாம் அவளையே இழந்துட்டான்றதுனால அவளை காப்பாற்ற முடியல. காப்பாற்ற முடியுன்றதுனாலும் காப்பாற்றலைங்க. ஏன்னா அவள் நாங்கள் வந்து இந்த சபைக்கு கட்டுப்பட்டு இருக்க தர்மத்துக்கு நாங்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள்லாம் வந்து திரௌபதியை காப்பாற்றலன்னு பின்னாடி சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறேன் அது கிடையாது. நீங்கள்லாம் தர்மத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்களே, தர்மத்துக்கு ஆதாரம் வேறு கருணை. அந்த கருணை இல்லாதனால தான் நீங்கள்லாம் அன்றைக்கி திரௌபதி போய் யாரையும் நீங்கள் காப்பாற்றல. அவன் என்ன ஹே கோவிந்த அப்படின்னு சொன்னோடனே நான் வந்தேன். அதுவே யாருமே என்னை கூப்பிடல. சரி கூட்டாதான் வரணுமண்ண. இந்த சூதாட்டம் நடக்கும்போது இந்த அந்நியாயத்தை தடுக்கிறதுக்கு வரக்கூடாதாண்ணே அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து உத்தவரெலாம் அப்புறம் யுத்தம் முடிஞ்சு கேட்டேன், இவ்வளோ தூரம் எல்லாம் தேவையா அப்படின்னு. அப்பா யாருமே என்னை கூப்பிடலையே, யாரும் என்கிட்ட பேசி சரணாகதி பண்ணிட்டா. தர்மன் கூட என்னை வந்து ஐயோ இதை வந்து கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நான் அவமானமாக நினைப்பானே அப்படின்னு என்னை கட்டி போட்டுட்டாலே. இவாளெல்லாம் முதல்ல எல்லாருமே துரியோதனெல்லாம் வெசுன்றதோட என்னை யாரும் கூப்பிடலையே. நாங்கள் தான் வாசல்கிட்ட தான் நின்றுருந்தேன். என்னை யார் கூட்டது திரௌபதி. அதுவும் அவளோட பலத்தை பிரயோகம் பண்ணி அவங்ககிட்டேருந்து இப்படி போய் அப்படி போய் கடைசியில் அந்த துகில் உரியும் போது தான் கோவிந்தான் என்னை கூப்பிட்டா. சரி யாரும் கூப்பிடலையே. அவள் அங்கே இருக்கவாள் தான் நான் கேட்டா. அவள் யாரும் பீஷ்மன்லாம் நம்பியிருந்தா. அவள் தர்மத்தை இது பண்ணாலே தவிர கருணை ஆதாரமாக வச்சு அவள் தர்மத்தை நம்ம காப்பாற்றுறது, நம்ம அனுஷ்டானம் பண்ணுற தர்மத்துக்கு ஆதாரம் கருணைன்னு யாருக்கும் தெரியலையே அப்படின்றதுனால அங்கே வந்து கருணை இல்லாதனால அவெல்லாம் இல்லை. அதனால் பரமகாரணிகன் எம்பெருமான் ராமன். அதனால தான் சனாதன தர்மன், அதான் ராமோ நிகிரகவான் தர்மஹா. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு மகாபாரதத்தில் வருது. சனாதன தர்மா அப்படின்னு தேசிகன் சொல்கிறது. தர்ம வடிவம் எம்பெருமான். நம்ம பண்ணுற தர்மம்லாம் இன்றைக்கி பண்ணோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் கிடையாது. என்றைக்குமே தர்மம் என்றைக்குமே அழியாது. ஏன்னா பெருமாளே தர்ம வடிவம். சனாதன தர்மம் பேரே சனாதன தர்மம், பேரே ராமனுக்கு சனாதன தர்மான்னு பேர். அந்த தர்மத்தை வடிவத்தை குறைச்சிட முடியுமான்னு சனாதனத்தை என்றைக்கும் அழிக்க முடியாதுன்றது காரணமே இன்றைக்கெல்லாம் அழிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பண்ணுற தர்ம காரியம் சனாதன தர்மம் கிடையாது. உள்ள நிறுத்துன்ற வில்லு அம்பு வச்சுருக்க ராமன் தான் சனாதன தர்மத்தோட வடிவு. அதனால் தர்மத்தை என்றைக்குமே ஒழிக்கவும் முடியாது, போகவும் முடியாது. அதுக்கு சக்தியும் கிடையாது. தர்மத்தை நிறுத்தலாம், பண்ணுற யாக கர்மாவும் நிறுத்திடலாம். அதனால் ஆராத்தியனான எம்பெருமான் சனாதன தர்மம், சர்வ கர்ம சமாராத்தியம். எந்த ஒரு காரியம் பகவானுக்கு பிரீத்தி நீங்கள் யார் கொடுத்தா சரி, எந்த தேவதைக்கு பண்ணாலும் அதனால் ஆராதிக்கப்படுறது எம்பெருமான் தான், ராமன் தான், சர்வ கர்ம சமாராத்தியம். அதனால் இங்கே கருணையினால் எம்பெருமான் எல்லாரையும் ரட்சிக்கிறார். அதனால் சுக்ரீவனுக்கு சொல்ல இதனால் அங்குல்ய கிரேடதான் அந்நியமிச்சன் ஹரிகணேஸ்வரர். அதனால் நகத்தினாலையும் கை விரல் நுனியாலையும் எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன். அவளுடைய சர்வசக்தித்துவம் அப்படின்றத இங்கே சுக்ரீவனுக்கு சொல்கிறார். அதுதான் சுவாமி தேசிகன் விபீஷண சரணாகதியை ஒரே ஸ்லோகத்தை சொல்கிறார். அஹித சகோதர ரக்ஷ பரிகிரக விசம்பாதி விவித சச்சில விஸ்ரம்பண சமய சம்பிரம்ப சமுத்திரம்பித சர்வேஸ்வர பாவான் அப்படின்னு அஹித சகோதரனான விபீஷண பரிகிரகம் பண்ணிக்கிறதுக்கு விசம்பாதி தேவையில்லாத விவாதம், விவித சச்சிவ யாருன்னா இந்த இங்கே மந்திரிகள் எல்லாரும், விஸ்ரம்பண சமயம் அந்த சமய விஸ்ரம்பண சமய சம்பிரம்ப சமுத்திரம்பித அந்த இவாளுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டாகிறதுக்கோசம் ராமன் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பரபரப்பில் நன்கு வெளிப்பட்ட சர்வேஸ்வரத்துவம் பெருமாள் சர்வேஸ்வரத்தை வெளிப்படுத்திட்டார். எப்படி இந்த பிரகரணத்தை சொல்லி அங்குல்ய கிரேன் தான் சொன்ன அந்த இடத்துல அவனை சரணாகதி பண்ணிட்டே ஆகணும். பெருமாள் காத்துருக்கார், பரபரப்பாக இருக்கார். அந்த பரபரப்பாக சமயத்தில் தன்னோட மனுஷ பாவத்தை விட்டுட்டு நான் சர்வேஸ்வரன், சர்வேஸ்வர பாவத்தை பெருமாள் அங்கே வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டார். நான் வந்து மனுஷன் மாத்திரம் இல்லை, நான் இவ்வளோத்தையும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது எப்படின்றத இது மூலமாக ராமன் சொல்கிறார். மேற்கொண்டும் அந்த சுக்ரீவனான் அமைதியாக ஆளை சரி இவ்வளோ சொல்கிறோம், நம்ம என்ன நம்ம சக்தி ஏன் நீ ஏன் பார்த்துருக்கே, வாலி வதம் பண்ணிருக்கேன்,
7 ஒரே சால விருட்சத்தை இது பண்ணிருக்கேன், இப்படிலாம் பண்ண எனக்கு நீ ஏதாவது ஆபத்து வரும்னு நீ நினைக்கிறியா அப்படின்றது கிடையாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே உனக்கு இதுவும் போராது, இன்னும் சில விற்த்தாந்தங்களை சொல்லி தான் உன்னை புரியவே வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா கதையை நான் எனக்கு சொல்கிறேன். இந்த கதையை பார்கவ ரிஷி முசுகுந்தனுக்கு சொன்ன கதை, புறா கதை அப்படின்றது. கபோத கபோதி சம்பாதம், இது ராமாயணத்திலே வர கதை. அவாந்தர கதையாக இங்கே அங்கே இருக்க மாணவ எல்லோருக்கும் இது சொல்கிறேன். ராமன் அதெல்லாம் புறா என்ன சரணாகதி பண்ணுது, தன்னை தேடி வந்த குரங்கு என்ன சரணாகதி தேடி வந்த இவனை எப்படி காப்பாற்றுறதுன்ற விற்த்தாந்தங்கள்லாம் இங்கே சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் புறா, ஒரு வேடம், ரெண்டு வேடைகள், கபோதன் கபோதி, இந்த ஆண் புறா பெண் புறா. அந்த வேடன் அந்த 2 பறவை பிடிக்கிறதுக்கோசரம் வலை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வலையில் பெண் புறா மாட்டிடுது, ஆண் புறா மரத்து மேலே இருக்கு. அந்த சமயத்தில் இவனுக்கு ஒரே குளிர் தாகம் எல்லாமே. அந்த புறா அங்கே மாட்டிட்டு இருக்கு அந்த வலையில், அதால் வெளில வர முடியல. அந்த ஆண் புறா இருக்க அந்த மரத்துக்கீழே தான் இது மாட்டிட்டு இருக்கு அந்த பெண் புறா, அதால் வெளில வர முடியல. அங்கே இருந்த வேடன் என்ன பண்ணால், அந்த மரத்தை பார்த்து ஐயோ எனக்கு குளிராகவும் தாகமாகவும் பசியாகவும் இருக்கேன், யார் எனக்கு எதுவும் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்கிறான். அந்த வேடன் கை மேலே தூக்கி யாரையோ சரணாகதி பண்ணுறான், யாரையோ வேண்டான் அப்படின்னு அவன் பண்ணுறான். அந்த மாதிரி இப்போ நானும் சொல்கிறேன், இப்படி அந்த புறாவை பார்த்து கூட அந்த வேடன் எனக்கு ஏதாவது பொருள்னு கேட்கல. அந்த மரத்தை தேடி வந்த வேடனுக்கு புறா அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த புறா நினைக்கிறது. இந்த மாதிரி அவன் என்னை தேடி சரணாகதியே பண்ணிருக்கான், நான் அவனுக்கு எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதனால் இங்கே மேற்கொண்டு அந்த பெண் புறாவை ஆண் புறாவை பார்த்து சொல்கிறது, இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி இருக்கான், அவனுக்கு வேண்டியது செய்யணும், இது நம்ம தரணும், அவனால் நம்ம தீர்வு வந்தால் பரவாயில்லை. ஏன்னா வேட ஜாதின்றது புறாவுக்கு எதிரி. அப்படி இருந்தும் அந்த புறா எதேர்ச்சியாக தன் பெண் புறா அதில் மாட்டிட்டு எதேர்ச்சியாக வந்தது தான் அந்த மரம். அவன் யாரையோ பார்த்து எனக்கு தாகமாக இருக்குன்னு சொன்னான். இது எல்லாமே பொருட்படுத்தாத, நம்ம இடத்துக்கு தான் நம்மக்கிட்ட தான் அவன் சொல்கிறான்னு நினச்சிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத இந்த பெண் புறா உபதேசம் பண்ணுறது இந்த ஆண் புறா. இங்கேருந்து அவனுக்கு குளிர போகிறதுக்கு என்ன வேணுமோ பண்ணு, அவன் பசியில் இருக்கான், அவன் ஆகாரத்துக்கு என்ன வேணுமோ பண்ணு அப்படின்னு உபதேசம் பண்ணு. ராமன் சொல்லிட்டு சொல்லிடுறான், எங்கேயாவது தன்னை சரணாகதியே பண்ணாத என்னை காப்பாற்றுன்னு சொல்லாத வேடனையே அந்த பெண் புறாவை ஆண் புறா பார்த்து சொல்கிறது என்னை காப்பாற்று அப்படின்னு இங்கே வந்த சரணாகதினா ஏற்றுக்கணும்னு சொல்கிறதுக்கு சீத்தையை முடியாது. எங்கேயாவது பெண் புறா சொல்லிச்சு, இங்கே உங்களெல்லாம் நீங்களாம் இவ்வளோ பேர் தடுக்கிறீங்களோ, மாதத்தோடு யாரும் கற்றுக்கல, ஆனால் ஏற்றுக்கோன்னு சொல்கிறது என் கூட சீதை கூட இல்லை பாரு எனக்கு என் கட்சியில் பேசுறதுக்கு அப்படின்னு பெருமான் சொல்லி மேற்கொண்டு சாதிக்கிறேன். இந்த மாதிரி அது கேட்குறது என்ன பண்ணுறது, எங்கேயோ ஒரு சந்தேகத்தெல்லாம் எடுத்து போட்டு அவனுக்கு அவனால் முடியல. இல்லைன்னா அந்த ஆண் புறாவும் பிடிக்கலாம், பெண் புறா பிடிச்ச புறாவும் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவனால் ஐயோ முடியுன்றதுனால அப்படியே உட்காந்துட்டான். அப்போ அந்த ஆண் புறாவை அந்த சட்டைகள்லாம் போட்டு எனக்கு முடிச்சு எடுத்து நெருப்பு ஊட்டி அவனுக்கு அந்த குளிர்லேருந்து காப்பாற்றுறது. அடுத்தது அந்த பெண் புறா சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு எதனா தின்பண்டம் கொடுத்துருக்கலாம், ஏதோ மரக்கிழங்கு ஒரு வாயால் குத்தின்னு வந்தால் எதோ வேணால் கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல, தன்னையே அர்ப்பணிச்சுட்டு அந்த தீ மூட்டில் தீயில அந்த ஆண் புறாவே குடிச்சுட்டு. சரி ஒரு நக்கை அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி அவன் பசிக்கு போகிறோம், அவன் ரொம்ப பசியாக இருக்கான், அதெல்லாம் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி பெண் புறாவை எதுவும் இல்லை அப்படின்னு அந்த ஆண் புறா தன்னை கேட்காதாலும் தன்னிடத்துக்கு வந்தவனை எப்படி உபசரிச்சிருக்கு அப்படின்றது இது எடுத்துக்காட்டு. அந்த ஆண் புறாவை அந்த 3 நெருப்பில் அந்த குளிர்காலத்து நெருப்பிலே உயிரை விடுச்சு.
அந்த மாம்சத்தை அவன் எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுக்கோசரம். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்படி மனுஷராக கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. வேண்டியதை செய்வாங்க தவிர தன்னையே யாரும் அர்ப்பணிச்சிட மாட்டாங்க. ஆனால் இந்த புறாவானது மனுஷர் கேட்டாலும் தேவர்கள் கேட்டாலும் யாருமே இந்த பண்ணாத காரியத்தை பண்ணி ரொம்ப இந்த புறாச்சரத்துக்கு கேட்டால் அவ்வளோ புண்ணியன்றது ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகாக சொல்கிறாரு. அவ்வளோ புண்ணியாத்மா அந்த புறாவானது. அந்த புறா தன்னையே தன் இருப்பிடம் தேடி வந்த அந்த வேடனுக்கு தன்னையே அர்ப்பணித்து சரணாகத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிச்சு அந்த புறா. அதனால் இப்படி ஒரு புறாவானது இவ்வளோ தூரம் பண்ணும்போது, சர்வலோக சரண்யன் அவன் என்னை சரணாகதி பண்ணும்போது நான் ஏன் அவனை காப்பாற்றாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராமன். மேற்கொண்டு சரி இவ்வளோ இது சொல்கிற மகாராஜனாக இருக்க, இதுதானே உன்னோட வானதுன்னா சொல்லி இந்த புரிய வைக்கலாம் அப்படின்னு உன்னோட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணான்றதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குரங்கு எப்படி தன்னை தேடி வந்து காப்பாற்றுட்டு அப்படின்ற கதையும் ராமன் நீங்கள் சொல்கிறேன். ஒரு சால வருஷம் மரம் இருக்குது, புலி ஒரு மனுஷனை துரத்தி வருது. இந்த மரத்து மேலே புலி குரங்கு இருக்குது. என்ன பண்ணுறான்? புலி மரம் இருக்குது, செலுத்து தான் மரம் இருக்குது. என்ன பண்ணான்? ஒரு தடவை குரங்கு இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்தான். புலி அங்கேட்டு இந்த மரத்துக்கு நின்றுட்டு, வேறுபா அவன் எனக்கு வேண்டிய நீ அவனை கீழே தள்ளி விட்டுருக்கோம், என்ன நம்மளாம் காட்டில் ஒன்றா இருக்கோம், இது நீ கடைப்பிடிச்சுதான் ஆகணும். எனக்கு வேண்டிய நான் வாங்கிக்கிறேன், உனக்கு வேண்டிய நான் எடுத்து கொடுப்பேன். அவன் உன் பத்தில் வாங்கலாம், அவனா இறக்க மாட்டான், நீ அவன் தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி புலி குரங்கு என்ன சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது. என் இருக்கிற தேடி வந்துட்டான், என்னை காப்பாற்றி வந்துட்டான், நான் எப்படி அவனை உள்ள வருது, அதெல்லாம் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக சொல்லிட்டு நான் அவனுக்கு தள்ள மாட்டேன். அவன் என்னோட இருந்தாரு வேண்டிய வேணும்னா எதெல்லாம் செய்யணும் தவிர அவன் கீழே தெரியும் அவனை நீ அவனை சாப்பிட்டு வைக்கிற என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு ஆச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த குரம் தூங்கி போயிடுது. என்ன பண்ணிட்டு புலி இப்போ தந்திரமா மனுஷனை பார்த்து, பாருப்பா நீ தான் வரணுன்னா அது ஒன்று தள்ளி விட மாட்டேன்ட்டு அந்த குரங்கு தள்ளி விட்டுரு, அதனால சாப்பிட்டு நான் ஒன்றும் விட்டுறேன், எனக்கு தேவை சாப்பாடு, யார் சாப்பிட்டா என்ன அது தள்ளி விட்டுறேன், எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டு போகிறேன், குரங்கு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மனுஷ புத்தி. அது எப்பவுமே பின்புத்தி தான். அது என்ன பண்ணால் இந்த குரங்கு நம்ம தள்ளி மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் தள்ளணும்னு யோசிக்காங்க, நம்ம தப்பிச்சா கூட குரங்கு தள்ளி விட்டாங்க. அந்த மனுஷன் குரங்கு பாட்டுக்கு புலிக்கு பேராசை, அந்த குரங்கை அடிச்சு சாப்பிடலாமா இல்லை, அதுக்கு மனுஷ மாம்சத்துக்கு தான் ஆசை. புலிக்கிட்ட சொல்லிட்டு, வேறுபா உன்னை நம்பி வந்தவன்ற அவனே உன்னை கீழே தள்ளிட்டான், நீ என்ன பண்ணுற பை வாங்கணும், மேலே ஏறி அவனை தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்கிறது புலி. அவ்வளோதானே அப்படி மண்டையாக்கிட்டு புலி குரங்கு தப்பு மேலே ஏறி போய் உட்காந்துருது. புலிக்கிட்ட தப்பிச்சு மேலே போய் உட்காந்துருது. சொன்னல என்கிட்ட சொன்ன மாதிரி தள்ளி விடு மனுஷனை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, விட்டு தப்பிச்சதுக்கோசம் நான் மேலே வந்தேன். எப்படி பார்த்தாலும் இதுதான் தோஷோ எத்தேவி தஸ்யா. பெருமாள் அங்கே சொன்னது இந்த குரங்கு பண்ணி காமிச்சது. எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் அவரை நான் காப்பாற்றி சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இங்கே அந்த குரங்கு அவன் வந்துட்டான், எவ்வளோ கெடுதலும் வேணால் பண்ணட்டும், என்னால் அவனுக்கு எந்த கெடுதலும் பண்ண வராது, ஏன்னா என்னை தேடி வந்துட்டான். இப்படியாக அந்த குரங்கு தன்னை தேடி வந்தோன்னா எப்படி ரட்சணம் பண்ணிடுதுன்னு ராமன் சுக்ரீவன் சொல்லியிருக்கான்பா. ஜாதிதானப்பா அது எப்படி பண்ணுது, நீ ராஜனாச்சே, இதை சொல்லி நீ உன்னோட வானவீரன்னா நீ புரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு நிறைய விற்த்தாந்தங்களை ராமன் சொல்கிறார். இதில் கண்டு மகரிஷியோட விற்த்தாந்தங்களும் வருது. அதாவது சரணாகதி பண்ணோன்னா ஒரு காலம் விடக்கூடாது அப்படின்றதுக்கான பல ஸ்லோகங்கள் இந்த கண்டு மகரிஷி குறிப்பிட்ட ஸ்லோகங்கள் இருக்குது. அதை கண்டு மகரிஷி என்ன சொல்கிறேன்றத இங்கே அழகாக சரணாகத ரட்சணன்றது எப்படி பண்ணணும் அப்படின்றத கண்டு மகரிஷி இங்கே அழகாக சொல்கிறேன். பத்தாஞ்சலி புடாதீனம் யாச்சந்தம் சரணாகதம் நஹன்யாதானவிஸ்யாம்சார்த்தம் அபிஷத்ரம் பரந்தப. அதாவது
சரணாகதி பண்ண வேண்டியவன் அதில் அஞ்சு அங்கங்கள் சொன்னோம். இது 5 எடுத்தாலும் சரணாகதி பூர்த்தி ஆகும். அதில் ஒன்று பண்ணாலே போகிறோம், அதுவே சரணாகதி அப்படி நினச்சிட்டு நம்ம சரணாகதிக்கு அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணிடணும் அப்படின்னு கண்டு மகரிஷி முதல் ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இதுதான் இதில் எப்படி வெளிப்படுறதுன்னா, அந்த புறாவானது அதை அவன் வேண்டலை எனக்கு கொடுன்னு. இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த புறாவுக்கும் சம்பந்தம் எப்படின்னா, இதிலவாது அந்த ரட்சிக்க வேண்டிய அங்கங்களை சரணாகதி பண்ண வேண்டிய அங்கங்கள் ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும், மீதியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றது, அதெல்லாம் அப்படியே அவனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அந்த மகரிஷி சொல்கிறார். ஆனால் இங்கே புறாவானது எதுவுமே பண்ணல, அப்படியே அவனை காப்பாற்றிட்டு. அதனால் முதல் ஸ்லோகத்துக்கும் அந்த புறாவுக்கும் அனுகுணமாக இருக்குங்க. 2வது ஸ்லோகத்தில் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதும் புறா பண்ண இடம் இது. ஆர்த்தோவா எரிவா திருப்தா அதேஷாம் சரணாகதா அரிப்பானான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யः கிருதாத்மா. நம்ம உயிரை கொடுத்தாவது நம்மளை சரணாகதம் பண்ணோம்னா காப்பாற்றணும் அப்படின்றது கண்டு மகரிஷி 2வது ஸ்லோகத்தினால சொல்ல, அதையும் புறா பண்ணிட்டு. 3வது ஸ்லோகத்தினால ஒருத்தன் சரணாகதி பண்ணி அவனை காப்பாற்றாமல் விட்டான், பெருக்கிறதும் மகாபாபம், அப்புறமும் மகாபாபம், அந்த பாபத்தை எப்பயுமே போக முடியாது அப்படின்றதுனால 3வது ஸ்லோகத்தினால அழகாக சொல்கிறார். சச்சேத்பயாத்வா மோகாத்வா காமாத்வா விதர்க்ஷிதா ஸ்வயா சக்தியா யதா சத்தியம் தத் பாபம் லோக காரிஹிதம். நம்மளுக்கு சுயலாபத்தினாலேயும் மோகத்தினாலேயும் ஆசையினாலேயும் ஒருத்தனை காப்பாற்றுன்னு சொன்னவன் நம்ம காப்பாற்றாத விட்டோம்னா அதுக்கு பிராயஷ்சித்தமே கிடையாது. அதனால் அவனுக்கு பல பிரத்யவாயங்கள், பல கெடுதல்கள் தான் வரும் அப்படின்றது அழகாக மேற்கொண்டு அவர் சொல்கிறார். மேலும் இது இந்த கண்டு மகரிஷி ஸ்லோகத்தை சொல்லி இந்த மாதிரி பெரியவானும் சொல்லிருக்கா, சரணாகத ரட்சணம் எப்படி பண்ணணும்னு புராகதையை சொல்லி, உடம்பு என்ன பண்ணணும்னு சொல்லி, இந்த கண்டு மகரிஷி என்ன ஸ்லோகம் சொல்லிருக்கே, எப்படி ரட்சணம் பண்ணணும்னு சொல்லிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சுக்ரீவனுக்கு புரிய வைக்கிறார். மேலும் நான் சிபி சக்கரவர்த்தி, அந்த கழுகு புறா அந்த சிபி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி கழுகு என்னை சாப்பிடணும்னு வருது, ராஜா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு காப்பாற்றுறதுக்கோசம் கேட்குறது. அதுக்கு சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணால், தன்னோட தொடை அறுத்து அந்த புறாவுக்கு என்ன சமானமான எடைக்கு ஏற்ற சமானமான மாம்சம் என்னவோ அதை தன் தொடையை அறுத்து அதுக்கு வச்சான். அந்த சரி சமானமாக அந்த கழுகு நிற்கிறது, அந்த கழுகு அங்கே நிற்கிறது, அதுக்கு சமானமாக அந்த புறாவுக்கு ஏற்ற எடையை தராசில் வச்சு அந்த மாம்சத்தை புறாவுக்கு கொடுக்குறான், கழுகு கொடுக்குறான். அது வந்ததுலாம் இந்திரன், இன்னொன்று எல்லாமே இந்திரனாக இந்த இவனை பரீட்சித்த இடம். அப்படி இந்த வித்தாந்தங்கள்லாம் சொல்லி அவெல்லாம் இந்த மாதிரியாக முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கா, அவள் வழியில் வந்தால் நான் வந்தவனை நான் ரட்சணம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்கிறேன். மேற்கொண்டு நல்ல சதுபதேசங்கள்லாம் நடக்கிறது. இந்த மாதிரி ரட்சணம் சரணாகதியும் வந்தவனை எப்போதும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, விபீஷணனை உன் மூலமாக தான் நான் ஏற்றுக்கணும், நீயே போய் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சுக்ரீவன்கிட்ட சொல்கிறேன். அப்பயும் சுக்ரீவன் ஒத்துக்கலை. சரி அவன் சேர்த்துக்கிட்டான், நான் அவனை பரீட்சை பண்ணிடணும் அவனை அப்படின்னு சொல்லி, பரீட்சையும் நான் பண்ண மாட்டேன், எதுக்கு நான் மேலே நான் விஸ்வாசமாக நான் ஏன் அப்படின்னா மகா விஸ்வாசத்தோடு என்னை சர்வதேவ சரணன்னு என்னை சரணாகதி பண்ணிட்டான், இதுக்கு மேலே நான் அவனை என்னத்துக்கு பரீட்சை பண்ணணும், அதெல்லாம் என்னால் பரீட்சை பண்ண முடியாது, நீ தான் உங்கள் மூலமாக தான் நான் அவனை ஏற்றுக்கவே போகிறேன், நீ தான் புருஷகாரம் பண்ணணும், நான் அவனை ஏற்றுக்கிறதுக்கோசம் நான் காத்துட்டுருக்கேன்னா நீர் தான் போய் அவனை அழைச்சிட்டு வரணும் அப்படின்றத ராமன் சொல்லு. மேற்கொண்டு ராமனோட இந்த இவ்வளோ தயான குலத்தை பார்த்து இந்த கோவாலாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா ராமனை. மேற்கொண்டு ராமன் சாதிக்கிற
விபீஷணோ வா சுக்ரீவ யதி வா ராவணஸ்வயனம் ஆனயனம் ஹரிஷ்ரேஷ்ட தத்தமபியாவயம் ததா அதத்தமபியாவயம் மயா. ரொம்ப விபீஷணா இருந்தாலும் சரி, ராவணனே வந்தாலும் சரி, தத்த நான் அபயத்தை நான் கொடுத்துட்டேன்னா, அந்த அவன் வரும்போதே நான் அபயம் அவனை கொடுத்தாச்சு. அங்கேயே நீங்கள் வரத்துக்கு தான் அவனோட நான் பேசிட்டு இருக்கேன் தவிர, விபீஷணை சொல்லும் போதே அவனை நான் அபயப்பிரதானம் பண்ணியாச்சு, பயத்தை போக்கியாச்சு. ஏன் போய் ஹானேனம் ஹரிஷ்ரேஷ்ட போய் விபீஷணனை கூப்பிட்டு வா, ஏன் ராவணனே வந்தாலும் கூப்பிட்டு வா, நான் அபயம் பண்ணுறதுக்கு நான் சித்தமாக இருக்கேன். ஏன்னா ராவண சம்ஹாரம் முக்கியம். ராவணன் அவன் திரும்பி வரான்னா ஏற்றுக்காமல் இருந்தால், இல்லை இவன் எதிரி சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான், இவனை சும்மா வரக்கூடாதுன்னு அப்பயும் வந்து பெருமாள் வந்து அவனை விடமாட்டேன். ராவணன் வந்து நீ வரக்கூடாது, நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ராம அவதாரமே அதுக்கு பிரயோஜனமானது சரணாகதி பண்ணினா அவனை ஏற்றுக்கணும். அந்த ரட்சணத்தை இந்த அவதாரம் பூர்த்தியாக காமிக்கிறதுக்கு தான் இந்த அவதாரமே, தேவர்கள் சரணாகதி பண்ணுறதுனால தானே இந்த அவதாரமே வந்தது. அதனால் ராவணனே எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் அவனுக்கு அபயப்படுத்துறதுக்கு சித்தமாக இருக்க. அதனால் நீ விபீஷணனை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விபீஷணன் வந்து காத்துன்னு இருக்கான். இந்த சமாதெல்லாம் நடக்கிறதே நம்ம இன்னும் ராமனை போய் செய்திக்கலையே, இங்கேருந்து நம்ம சொன்னமே தவிர இன்னும் போலையே அப்படின்னு நம்ம வேணா சுவாமி தேவிதம் சொன்ன மாதிரி இது பரிபூர்ண சரணாகதி ஆகிடுச்சு. அங்க பஞ்சக சம்பன்னத்தோட அவன் ஆத்மாவை ராமன்கிட்ட சமர்ப்பிச்சாச்சு. பரிபூர்ண சரணாகதி. அவன் கேட்டது ராமகைங்கரியம், கிடச்சது லங்காராஜ்யம், அதுவும் ராமகைங்கரியத்தினால தான் அப்படின்றதையும் சுவாமி தேசிகன் அந்த அபயப்பிரதான சாரத்தில் தெளிவாக உபதேசம் பண்ணுறார். ராகவேணாபேதத்தே சன்னதோ ராவணானுஜா விபீஷணோ மகாபராஜ்யா பூமிம் சமலோகயன். போய் சுக்ரீவன் வந்து விபீஷண ஆட்சி வர அங்கே ராமனை பார்த்த உடனே பூமியும் சமவலோகயன் சாஷ்டாங்க பிரணாமத்தை அங்கே விபீஷணன் பெருமாளுக்கு பண்ணுறார். அதாவது பரபரப்பு. இந்த விபீஷணன் எப்போ வந்து நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே அங்கே ரெண்டு பேரும் அந்த இடத்துல சேரணும், வந்து ஒருத்தர் பேசிக்கணும்னு அந்த பரபரப்பில் அது முடிஞ்சு அந்த இவாளுக்கு அந்த பயத்தெல்லாம் நோக்கி விபீஷணனால் அந்த பயத்தெல்லாம் வானகர்களெல்லாம் நோக்கி ராவணன் சுக்ரீவன் விபீஷணன் வந்த உடனே அவன் அந்த பெருமாளை பார்த்த அந்த உடனே பூமி சமூகம் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பெருமாளுக்கு கொண்டு சதுராமஸ்ய தர்மாத்மா நவபாத விபீஷணः பாதையோ சரணான்வேஷி சதுர்பிஸ் சக ராட்சசை. விபீஷணன் பெருமை வரல, கூட 4 ராட்சசாக வேறு ஆக்ஷன் வந்தா, அவெல்லாம் எங்கப்பா சரணாகதி பண்ணா அப்படின்னு கேட்டால் ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம். நான் என்னுடைய உடைமைகள் எல்லோரும் ரட்சணம்னா அதான் சரணாகதி பண்ணுறதுனா என்னை சேர்ந்தவா அப்படின்றது தான் ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம்னு சொல்ல உண்டு. அதனால் விபீஷணனை அண்டி வந்தவா எல்லாருமே இங்கே சரணாகதி பண்ண மாதிரி தான். அவனுக்கு பிடிச்சவா ராமனுக்கும் பிடிச்சவா தான். அதனால தான் சதுர்த்தி சகராட்சதி. அவன்லாம் எங்கப்பா சொன்னான் நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது. சுக்ரீவனை சேர்ந்தவா அவனுக்கும் சேர்த்து இவன் சரணாகதி பண்ணிட்டான். நாங்கள் 4 பேர் 5 பேரும் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அதில் நடக்கும். விபீஷணன் தான் அந்தர்கதமாயிட்டான் அந்த ராட்சசால் 4 பேர். இதுக்கு மேலே அவள் கூட சம்பாதம் பண்ணுறது. அஹம் ஹத்வாதசக்ரீவம் சர்ப்பஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் துவாம் கரிஷ்யாமி சத்தியமேத பிரவீதிதே. நான் ராவணனை கொண்டு உன்னோட பந்துக்கள் எல்லாரையும் நான் முடிச்சு காட்டி, யார் யாரெல்லாம் அவனுக்கு துணை வராளோ எல்லாரையும் நான் வந்து மத்தாதசக்ரீவம் எல்லாரையும் முடிச்சு காட்டி ராஜானம் துவாம் கரிஷ்யாமி உன்னை ராஜாவை வைக்கிறேன். இது சத்தியம், சத்தியமேத பிரவீதிதே அப்படின்னு பெருமாள் சரணாகதி பண்ணவனுக்கு என்ன பலன் அவன் கேட்கல. எனக்கு லங்காராஜ்யம் வேணும், ராவணனை கொண்டுடணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விபீஷணன் கேட்கல எனக்கு லங்கா. ஆனால் ராம கைங்கரியம் என்ன? சீதையை மீட்டு கொடுக்குறது ராம கைங்கரியம். ராவணனை கொள்றதுக்கு உபகாரம் பண்ணுறது ராம கைங்கரியம் அப்படின்றதுனால விபீஷணன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் ஒத்தாசைலாம் அப்படி நடக்கிறது யுத்தத்தில். ஆனால் இங்கே வந்து நான் ஒன்றா ராஜாவாக்கிடுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி ராமன் சொல்லிடு. ராட்சசானாம் வதேசாஹம் லங்காயாஸ்ச
பிரகர்ஷணே கரிஷ்யாமி யதா பிராணம் விவிக்ஷாமி சதவாஹினி. இது வந்து விபீஷணன் சொல்கிறேன். ராட்சசாலாம் வதம் பண்ணுறதுக்கு என்ன உதவியோ, லங்கையை கைப்பற்றத்துக்கு என்ன உதவியோ எல்லாம் நான் பண்ணுவேன், சீதையை மீட்பதற்கான எல்லா காரியமும் நான் பண்ணுறேன் அப்படின்னு திருப்பி விபீஷணன் அங்கே சொல்கிற. திருப்பி ராமன் வந்து சொல்கிறேன், யாவத் பிரஜா தரிஷ்யந்தி தாவந்தம் விபீஷண ராட்சசேந்திரம் மகாவீரிய லங்கஸ்தஸ்தம் தரிஷ்யசி. அங்கே ராஜா வாக்கியத்தை சத்தியமேதம் பிரவீதித்தேன்னு சொல்லிட்டேன் ராமன். யாவத் பிரஜா தரிஷ்யந்தி, அந்த லங்கையில் எப்போதும் பிரஜைகள் இருக்க வரையுமோ அது வரைக்கும் நீ அங்கே இருக்கணும் விபீஷணா. ராட்சசேந்திரம் மகாவீரிய லங்கஸ்தம் தரிஷி, லங்கையை காப்பாற்ற வேண்டியது ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறேன். சாசிதத்வம் சகித்வேன காரியம் மேம்ம சாசனம் பிரஜா சம்ரக்ஷ தர்மேன நோத்தரம் பத்துமர்ஹசி அப்படின்னு சொல்லு. நான் சொல்கிற இது சாசனமாக நீ எடுத்துக்கணும். அங்கே இருக்க ராட்சசாலாம் நீ நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். யாரும் ஹிம்சை பண்ணுறதுக்கான இந்த ராட்சசா யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நீ பதில் பேசக்கூடாது. நோத்தரம் பத்துமர்ஹசி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ராமன். அதனால் லங்கா ராஜ்யத்தையும் இவா நடக்கிற சம்பாதத்தில் என்னென்னா, ராமன் தசகிரீவனான முடித்து உனக்கு லங்கா ராஜ்யத்தை கொடுக்குறேன். அந்த லங்கா ராஜ்யத்தை நீ வந்து தர்மத்தோட வழியில் பரிபாலனம் பண்ணணும். யாவத் பிரஜா தரிசனி, பிரஜைகள் எல்லாரும் எப்போது வரையும் இருக்காரோ அது வரையும் நீ இருந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லி, இதை தர்ம வழி தவறாமல் நடக்கணும், நீ இதை ஏற்றுன்னு தான் ஆகணும், கைங்கரியம்னு நிற்கக்கூடாது. நோத்தம் பத்துமர்ஹசி, இதுக்கு நீ பதிலே பேசக்கூடாது அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறேன். இதனால் என்ன தெரியுது, சுக்ரீவன் வேண்டியிருந்து ராமலிங்கருக்கு அந்தர்கத்தம் லங்கா ராஜ்யம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு போய் ஸ்ரீரங்க விமானமே கிடச்சிது. அது பெருமாளோட திருமணம் ஸ்ரீரங்கத்தில் பட்டுண்டு அவ்வளோதான். ஆனால் தன்னுடைய குலதனத்தையே விபீஷணன் கொடுத்தேன். அப்பேற்பட்ட மகாத்மா தர்மாத்மா விபீஷணன். இந்த மாதிரி இவா 2 பேரும் இங்கே பேசி இந்த சரணாகத தர்மத்தை விபீஷண சரணாகதி மூலமாக பெருமாள்லாம் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். மேற்கொண்டு இந்த பிரகரணத்திலே சமுத்திராஜன் சரணாகதியெல்லாம் பெருமாள் பண்ணார். அதெல்லாம் ஒன்றும் டைரக்ட் ஆகும். ஏன்னா பெருமாள் அவர் சர்வலோக சரண்யன் சரணாகதன், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அவரால் முடியாதது போய் சமுத்திராஜன்ட்ட சரணாகதி இருக்குது, பலிக்காதது அது ஒன்று தான் இந்த சரணாகதியில். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது சமுத்திரத்தை கடக்கணும், என்ன பண்ணுறது வழி தெரியல. எல்லோரும் சொல்கிறா சமுத்திராஜன் முடிச்சு தபஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. 3 நாள் பெருமாள் விரதம் இருக்கே தர்மசங்கத்தில் படுத்துண்டு. சமுத்திராஜன் வரவே இல்லை. அவனுக்கு பெருமாளோட அருமை தெரியல. அதாவது ஒவ்வொருத்தரோட சரணாகதி வந்து ஒரு விதமானது. இதில் பலிக்காதது முதல்ல அப்படின்னா பரதன். ஏன்னா பூர்வம் பண்ண தேவர்கள் பண்ண சரணாகதி பலிக்கணும்னு பரதன் வந்து நீ அயோத்தியாவுக்கு வரணும்னு கேட்கவே பெருமாள் வரல. காரணம் சரணாகதி பண்ணல. காரணம்ன்றது இந்திரன் பையன் ஜெயந்த் சீத்தைக்கிட்ட அபசாரம் பண்ணிட்டான். பெருமாளோட ரட்சணை எப்படி இருக்குன்னா, பெருமாளோட ஆயுதமும் அதுக்கேற்ற மாதிரி ரட்சணை பண்ணும். என்ன தினஸ்தைவா சத்வம் பிரபுஷு நிகதேன்னு இருக்குதான். ஒரு புல் பிரம்மாஸ்திரத்தை இது பண்ணு தாயார்கிட்ட. இது வந்து பெருமாள் தாயாருக்கும் மட்டும்தான் தெரியும். காக்கா வந்து எப்படி சரணாகதி கொடுத்து, காக்கா வந்து எப்படி சரணாகதி கொடுக்கும். ஏன்னா இப்போ 2 பேர் கோதாவரி கதை தனியாக இருக்கும்போது தான் இந்த விற்த்தாந்தம் நடக்கிறது. இது வந்து சுந்தரகாண்டத்தில் சீதா ராமனுக்கு சொல்கிறாங்க, ஹனுமானுக்கு சொல்கிறாங்க. இவர் ஹனுமான் போய் பார்க்கும்போது அவருக்கும் எனக்கும் நடந்த பர்சனலாக நடந்த விஷயம். தனியாக லக்ஷ்மணன் இல்லை. ஏன்னா சீதை ராமன் நான் தான் சீதை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இந்த விற்த்தாந்தத்தை சொல்லி ஹனுமானுக்கு புரிய வைக்கிறான். அப்போ தான் இந்த சரணாகதி தெரியுது. அந்த பெருமாள் வந்து அபசாரம் பண்ணிட்டு ஓடி போயிடுது. அந்த காக்கா ஒரு புல்லால் எடுத்து, ஒரு தர்ம புல் எடுத்து பிரம்மாஸ்திரத்தை அபிமந்தனம் பண்ணி பெருமாள் ஏறி விட்டு அந்த காக்கா மேலே யார் திரிலோகான் சம்பரிக்கிரமிய அப்படின்னா 3 லோகம் சுற்றுறது அந்த காக்கா. யாரும் எல்லாம் கம்சாதிக்கா எல்லாரும். அவள் அப்பா இந்திரன் பிரம்மா சிவன் எல்லாரும் தேவர்கள் யார் எத்தனை பேர் இருக்காளோ மொத்த பேர்கிட்டையும் போகிறதே தவிர யாருமே எல்லாருமே கதவை அடிச்சிடுறாங்க. அது என்னென்னா அந்த பிரம்மாஸ்திரமானது
காக்கா ஓடினா அது துரத்தும். என்ன பண்ணுறது, அந்த காக்கா நின்றுட்டு திரும்பி பார்க்குறது. அவனே பிரம்மாஸ்திரமும் நின்றுடும். ஏன்னா அவன் திருப்பி ராவணனை தேடி வருவானா இப்போ திரும்புவானா அப்படின்றதுக்கோசம் பிரம்மாஸ்திரம் நின்றுருமா. அவன் திரும்பிட்டான்னா அந்த பிரம்மாஸ்திரம் அப்படியே போயிடும் திரும்பி ராமன்கிட்ட. ஆனால் அந்த காக்கா வந்து நிற்கிறது பிரம்மாஸ்திரம் வரதான்னு தான் பார்க்குறதே தவிர ராவணனுக்கு திக்கு நோக்கி ஓடவே மாட்டேங்குது. 3 லோகான் சம்பரிக்க 3 சுற்றிகிட்டே இருக்கே தவிர அது வந்து அந்த இடத்துக்கு போவே இல்லை. என்ன பண்ண, வேறு வழி இல்லை. போய் ராகவ சரணங்கதான் போய் திருவள்ளியில் பெருமாள்கிட்ட அப்பவும் போய் விழுந்த பிறந்தான் அந்த பிரம்மாஸ்திரம் பண்ணியிருந்தது. அப்பயும் இன்னும் முடியல. அப்புறம் தான் சீத்தை சொல்கிறா, போகிறோம் இந்த காக்காவை நம்ம காப்பாற்றிடலாம். அந்த வந்து காக்கா வந்து என்னை காப்பாற்று, உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு கூட கேட்கல, திருவடிக்கிட்ட வந்து விழுந்துருத்து. அதனால் சீத்தை சொல்கிறான், அவன் வந்து விழுந்துட்டான், ஒரு இது மேலே அவனை வந்து இது பண்ணக்கூடாது, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. பண்ண தப்புக்கு என்ன பிராயசித்தம், அவன் வந்து சீத்தைக்கிட்ட அபசாரப்பட்டு அந்த காக்கா. அதனால் காகம் பிழைத்திட கண்ணைவே செய்த காகுத்தம், ஒரு கண்ணை எடுத்துட்டேன் அந்த பிரம்மாஸ்திரத்தினால. ஏன்னா அபசாரம் பண்ணது சீத்தைக்கிட்ட, கேட்கவும் இல்லை, திருவிழிக்கிட்ட ஊந்துது. அதுக்கே வந்து சீத்தைக்கு வந்து அவளுக்கு பொங்கும் பரிவு. அதனால் அவளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டா அந்த காக்காவை காப்பாற்றினேன். அதனால் ஒரு காகம் பிழைத்திட கண்ணைவே செய்த காகுத்தேன். ஏன் அந்த சோகம் அந்த அந்த பாசத்தை சொல்கிற தேசிகன் ஏன் எதிவா ராவண சுயம் எப்படி சொன்னேன்னா, நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம், தேவர்களுக்கும் நான் தான் சரண்யன், ராட்சசர்களுக்கும் நான் தான் சரண்யன். அதனால தான் எதிவா ராவண சுயம், ராவணனே வந்தாலும் நான் கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னது என்ன காரணம். அதுதான் சுவாமி தேசிகன் இருக்கிறது. நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணம், நமக்கு எல்லாருக்கும் அவன் தான் சரண்யன் அப்படின்னு சொல்லி இந்த சரணாகதி நடந்தது. இப்படிலாம் சரணாகதி இந்த சமுத்திராஜன் பண்ண சரணாகதி ஏன் வீணாக போயிடுச்சுன்னா, இன்னும் அவன்கிட்ட சக்தி இருக்குது. இப்போ ராமனை காப்பாற்றுற அளவுக்கு என்ன சக்தி இருக்குது, வழி விடமோ அந்த வழியானது அவன் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த பிரதாபமே தெரியல, ராமனை பற்றி என்ன தெரிஞ்சது. சமுத்திராஜன் 3 நாள் பசி பண்ணியாக அவர் 10 இருக்கிறத தவிர ஒன்றுமே தெரியல. 4 நாள் பெருமாள் எடுவு இல்லாமல் அவன் முடிச்சுடுற தண்ணி மொத்தம் வற்றி எடுத்துடுறேன், நம்ம நடந்தே போவோம் இந்த கரையில் அந்த கரை அப்படின்னு சொல்லி பெருமாள் எப்படி சொன்னார். அப்போ வந்து என்ன ஆச்சு, பானத்தை எடுத்து இது பண்ணிட்டேன், பிரயோகம் பண்ணிட்டேன். அப்புறம் தான் சமுத்திரராஜன் வரான். அதனால் அந்த இடத்துல பெருமாள் பண்ண சரணாகதி பலிக்குமான்னு, பெருமாள் தான் எல்லாரும் சரணாகதி பண்ணுவா. ஆனால் இந்த இடத்துல விட்டு போனது அது ஒன்று தான். ஆனால் அந்த ராமன் ஏவின அந்த பிரயோகமான அம்பு வந்து வீணாக போகல. சமுத்திரராஜனுக்கு யார் வேண்டப்படாதோடு அவன் மேலே போட்டார் அந்த அம்பை. அதனால் காரணிகமும் சர்வசக்தித்துவமும் யாருக்கிட்டையும் சரணாகதி பண்ணக்கூடாது. இங்கே வந்து இவன் மனுஷ பாவத்தில் வந்திருக்க, நம்ம வந்து சமுத்திரராஜனை வேண்டி தான் பார்க்கணுமே அப்படின்றதுக்கோசரம் சமுத்திரராஜன்கிட்ட பெருமாள் சரணாகதி பண்ணார். அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி அம்பரீஷ சக்கரத்தில் அப்படி தான், சுதர்சன ஆழ்வாரும் அப்படி தான். இந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி அம்பரீஷ சக்கரத்துக்கிட்ட அபசாரம் பண்ணிட்டு தூர்வாசர் அவர் ஒத்துள்ள பாரணை பண்ணிட்டேன், ஜலபாரணை தான் பண்ணார். இல்லை நீ வந்து என்னை அவமானம் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு ராட்சசன் ஏறி விட்டார் தூர்வாசர். என்ன ஆச்சு, அவர் போய் சக்கரத்தாவை பிரார்த்திச்சார். சக்கரத்தாவை வந்து அம்பரீஷன்றது ரகுகுலத்தில் வந்தவர் தான், ஜெகவம்சத்த ராஜா தான். என்ன பண்ணார், சக்கரத்தாவும் அதே மாதிரி தான் அந்த ராட்சசன் ஒழிச்சுக்கிட்டு அடுத்தது இவரை நோக்கி அந்த சக்கரம் திரும்பி விட்டு ஏவி விட்டு வந்ததில்லை. அவரும் அப்படி தான் சக்கரத்தாவை திருப்பி அம்பரீஷன் வந்து மன்னிப்பு கேட்குறாளா இல்லையான்னு பார்ப்போம் அந்த சக்கரம். இல்லைனா இன்னும் வேகமாக வந்து ஓட இன்னும் வேகமாக போகுமே தவிர அப்புறம் தான் எல்லாமே யார்கிட்ட அபசாரம் பண்ணணுமோ அவர்கிட்ட நம்ம சமாளம் பண்ண கேட்டோம் தவிர அந்த பாப்போம் ஒழியாது, நம்மக்கிட்ட போகாது யாரை விட்டோம். அந்த மாதிரி தான். ஆனால் சீதை அப்படி கிடையாது. தேனமயின்றி பகுதியே எதிர்த்து வச்சு மித்திரபாவன சம்பிராப்தன் வந்து சரணாகதி பண்ணாதான் ராமன் ஒத்துப்பேர். நீ என் நட்புக்கு என்ன, நான் உன்னோட நட்பை பாராட்ட வந்திருக்கேன்னு சொன்னாலே போகிறோம், நான் வந்து ஏற்றுருவான் அப்படின்னு சீத்தை சொல்கிறான். லகுதரா ராமஸ்ய கோஷ்டி இருந்தா. இப்படி திருஜட்டைக்கோசரம் அந்த ராட்சசிகளுக்கோசரம் அனுமார்கிட்ட பறிஞ்சு பேசுகிறா சீத்தை. திருஜட்டை ஆக்கியெல்லாம் வந்து நான் வந்து என்னை விட்டுருங்கோ, நாங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணுறோம், ராமன்கிட்ட சரணாகதி பண்ணுறோம், என்னை விட்டு அனுமான்கிட்ட சொல்லி யாரும் சொல்ல. தோஷோ எந்த விதஸ்ய அது ராமன் சொல்கிறது. சகஸ்டின்னாபராத்தியது யார் தான் தப்பு பண்ணாதவா. இதே வார்த்தையை சுக்ரீவன் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட லக்ஷ்மணன் சொல்கிறேன். ஒருத்தர் பரஸ்பரம் சரணாகதி பண்ணிக்கிறாங்க. முதல்ல லக்ஷ்மணன் கோபப்பட்டாலும்
அப்புறம் ராமன் பக்தனான சுக்ரீவன்கிட்ட நம்மளும் கடுமையாக வார்த்தை பேசிட்டோமேன்னு அவரும் இவர்கிட்ட க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன் உத்தரங்க. அதே மாதிரி இங்கே திரஜட்டெல்லாம் வந்து யாரும் வந்து கேட்கல நான் வந்து என்னை காப்பாற்றுங்க. அதெல்லாம் லகுதரா ராமஸ்ய கோஷ்டிக்கு தான். ராமன்கிட்ட சரணாகதி பண்ணவா கூட அதெல்லாம் சின்னதாக போயிடுது. காதம் விபீஷணன் இவெல்லாம் பண்ணால் கூட சீதை கோஷ்டி தான் அங்கே பெருசு. ஏன்னா அவன் வந்து சரணாகதி நான் உன்னை பண்ணுறேன் சரணாகதி அடையிறேன் அப்படின்னு சொல்லாட்டா கூட சீதை வந்து அங்கே காப்பாற்றிடுவாங்க. அதனால தான் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி தான். சீதை கோஷ்டி வந்து அங்கே பெருசாக அங்கே பாவிக்கணும் இல்லை அப்படி தான் நடக்கிறது. அதனால் அனுமான்கிட்டேருந்து சீதை அந்த மாதிரி காப்பாற்றினான். இப்படியாக ஏன் இந்த சரணாகதி வேதமாக ராமாயணம் ஆறுதுன்னா ஆரம்பம் சரணாகதி வேதே பிரயோகி ஜாத்தே தசரதாத்மதே வேத பிராச்சார சாட்சாத் ராமாயணம் தான். அதாவது ராமன் சிவநாதன் ராமனா அவதாரம் பண்ணேன், வேதம் ராமாயணமாக அவதாரம் பண்ணிது. அப்படி என்ன அவதாரம்னா சரணாகதி வேதமாக அவதாரம் பண்ணிட்டு இருந்தது. பாலகாண்டத்தில் சரணாகதி முதல்ல கடைசியில் எந்த விஷயம் சொல்லப்படுறதோ முதலே சரணாகதி, கடைசியாக விபீஷண சரணாகதி, அப்புறம் உத்தரகாண்டத்தில் மால்யவான் எல்லாம் வரப்போகுது. திருப்பி எதை சொல்கிறது சரணாகதி பற்றி தான் சொல்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு சரணாகதி. தேவனுடைய சரணாகதி ஆச்சு, லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணுறார் பெருமாள்கிட்ட, அப்புறம் ரிஷிகள் சரணாகதி பண்ணுறான், பரதாழ்வன் சரணாகதி பண்ணுறேன், கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் சரணாகதி பண்ணுறான். சுக்ரீவன் பண்ணுது அது ஒரு மாதிரி சுவார்த்தம் தான். விபீஷணன் பண்ண மாதிரி கிடையாது சுக்ரீவ சரணாகதி. அது ஒரு மாதிரி அதுவும் சரணாகதி தான். ஆனால் அவனோட ராஜ்யமும் அவனோட மனைவிமார்கள் அவனோட செல்வம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் சரணாகதி பண்ணது சுக்ரீவ சரணாகதி. அதுக்கப்புறம் சுக்ரீவன் லக்ஷ்மணன் பண்ணது, லக்ஷ்மணன் கிட்ட பண்ணது, யுத்த காலத்தில் விபீஷண சரணாகதி. இப்படி திருப்பி ஒரே ஒரு டாப்பிக்கை நோக்கி தான் இந்த ராமாயணம் மொத்தமே போகிறதுனால ராமாயணம் சரணாகதி வேதம் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த அபயப்பிரதான சாரத்தில் பூர்த்தியாக சொல்லி முடிக்கிறேன். ராகாந்தே ருத்தங்கா சுபரிகணா பூங்கதிர்பஜ்ரோ பங்கா கம்பம் பிரசஸ்தம் தசமுகமுகம் அம்பகன்னாதிகாயம் பிரம்மாஸ்திரச்சின்னம் கும்பாதிகம் அத்தம் தராட்சந்திரஹத்யேந்திரசத்ரும் धिस्त्वादस्यैकस्तं सहबलमवदीन् रावणं रामभद्रः सुस्थिप्रदाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिम्नेषाः गोब्राह्मणोऽस्मिन् भवता समस्ता श्रीनो भवन्तु मङ्गलं कौसलेन्द्राय महनीयगुणात्मे चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम् रामभद्राय मङ्गलं हिताय सिंहाय कल्याणवशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।